வணக்கம் அச்சீவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீசனிங்ல அடுத்த கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். பிளட் ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு இது லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. சரியா? ஸோ மினிமமா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிளட் ரிலேஷன்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம கரெக்டாக பண்ணணும். அதான் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பிளட் ரிலேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிளட் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இன்வால்வ் ஆன அனலைசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷோயிங் பிளட் ரிலேஷன்ஷிப் அமாங் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஜென்ரலி கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பிளட் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பேசிக்கா நம்மளுக்கு தலைமுறை அடிப்படையில தான் வந்து ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் அதான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுல வந்து நம்ம வழக்கம் போல தியரி பாட்டை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து டைரக்டா வந்து ப்ராக்டிகல் வந்து போயிடலாம். பிளட் ரிலேஷன்ஸ் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லி பார்த்தே போடுவாங்க. டிஎன்பிசியில் வந்து இது ரொம்ப மேக்ஸிமம் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஸோ வந்து ரிலேஷன்ஸை வந்து சொல்லி பார்ப்பாங்க, அதில் வந்து அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஸ் தோணுதோ அதை வந்து போடுவாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். சரியா? அது வந்து மேக்ஸிமம் வந்து பேங்கிங் இல்லை எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது. சரியா? அது வந்து நம்மளுக்கு டயக்ராம் வந்து வரையணும். டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் பண்ணி ஆன்சர் வந்து போடுறது. ஸோ நம்மளுக்கு டயக்ராம் பேஸ் பண்ணி வந்து ஆன்சர் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து தப்பே ஆகாது. ப்ளஸ் வந்து டயக்ராம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி டயக்ராம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு மெத்தட். சரியா? ஸோ வந்து இந்த மெத்தட் வந்து எனக்கு 4 அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து. சரியா? இந்த பிளட் ரிலேஷன்ஸ்ல நான் தப்பா வந்து போட்டதே கிடையாது. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா இந்த மெத்தட் தான். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பேங்கிங் ஃபீல்ட்ல நம்மளுக்கு ரீசனிங் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுவோம். ப்ளஸ் அதுலேயும் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து தப்பே விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது எனக்கு இந்த மெத்தட் தான் கை கொடுத்துச்சு. சரியா? ஸோ அப்போ அந்த மெத்தடை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அந்த மெத்தடை உங்களுக்கு சூட்டபிளா இருக்க பட்சத்தில் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் யூஸ் பண்ற மெத்தட் வந்து வெல் டெஸ்டட். சரியா? ஸோ அதனால நீங்க அது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிரச்சனை வரும். சரியா? ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்ல அபிஷியலா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ வந்து இதில் தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 2 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிசினால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். சரியா? இங்கிலீஷ் மீடியம் தான் நம்மளுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரியா? நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு பிளட் ரிலேஷன் வந்து இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வேரியேஷன் இருக்கு. சரியா? நம்ம தமிழ் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமிக்க சொசைட்டி. ஸோ வந்து ரிலேஷன்ஸ் வந்து வேரியேஷனாக வந்து நம்ம குறிக்கிறோம். ஆனால் வந்து இங்கிலீஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் சொசைட்டியாக இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு கம்மியான ரிலேஷன்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வேரியேஷன் ஆகுது. சரியா? ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு பைலிங்குவலா தான் எல்லா கொஸ்டினும் எல்லாமே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 4மே கரெக்டாக போடுறதுக்கு, எவ்வளோ டஃபாக வந்து கேட்டாலுமே கரெக்டாக போடுறதுக்கு நீங்க இங்கிலீஷ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? நீங்க வந்து டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம் இங்கிலீஷ்ல போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது. இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியாது, கிராமர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு இஸ்வாசை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதே தான் நான் உங்களுக்கும் போட சொல்றேன். நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணும் போதே தெரியும், நான் இங்கிலீஷ் ஃபுல்லாக வாசிக்க மாட்டேன். சரியா? ஆனாலுமே அந்த மெத்தட்ஸை வச்சு தான் நான் போடுவேன். சரியா? அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க இங்கிலீஷ் புது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. விஸ்வாசம் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அதுல மதர்ன்னு இருக்கும், அந்த மாதிரி அதுல ரிலேஷன்ஸ்க்கான வேர்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இங்கிலீஷ் தான் வந்து ஃபைனல், அவங்களும் டிஎன்பிசி சொல்லிட்டாங்க. சரியா? இங்கிலீஷ் தான் வந்து நாங்கள் ஃபைனலாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ டிரான்ஸ்லேஷன் அவங்களுக்கு மாற்றி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அப்போ மாட்டிக்கிறீங்க. சரியா? தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கிலீஷ்ல நம்ம ரிலேஷன்ஸ் வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தமா வந்து நம்மளுக்கு பொதுவா 7 தலைமுறைக்கு நம்மளுக்கு ரிலேஷன் இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவா நம்மளுக்கு 7 தலைமுறைக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? 7 தலைமுறைக்கான ரிலேஷன்ஸை நான் உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு இதுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நம்மளுக்கு 7 தலைமுறைக்கு தேவையில்லை. எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின் 3 தலைமுறைக்கு தான் கேட்பாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு 3 தலைமுறைக்கு ரிலேஷன் தெரிஞ்சாலே நம்ம வந்து போடலாம்.
சரியா? ஸோ வந்து தமிழ்ல ரிலேஷன் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டஃபெல்லாம் இருக்காது. இங்கிலீஷ் ரிலேஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வந்து எதுனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அத்தை மக மாம மக அந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் சித்தப்ப மகன் பெரியப்ப மகன் ரொம்ப பிரிச்சிருப்போம். பட் ஆனா அவனுங்க கசின்ஸ்ன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து 7 தலைமுறைக்கு இருக்கு, நீங்க சும்மா அதை வாசித்து பாத்துக்கங்க. பட் ஆனா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ட் தேவையானது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வந்து சொல்றேன். சரியா? அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஸோ நம்ம இந்த பிளட் ரிலேஷன்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நான் 2 ரூல் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஃபாலோ பண்றேன். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா நான் அதை இன்னும் சொல்றேன், போக போக சொல்றேன். ஸோ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நம்ம பேசிக்கா வந்து எப்படி வந்து ரிலேஷன்ஸ் பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பிளட் ரிலேஷன்ல எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ ஏங்கிறது நம்ம ஜென்ரேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது நீங்க தான். சரியா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்காங்க. இப்போ ஏங்கிறது நம்ம ஏன்னு எழுதிட்டோம். இப்போ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப எந்த பேருக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு உறவு வருதோ அதுதான் அந்த உறவு. சரியா? ஏங்கிறது நம்மளுக்கு ஹஸ்பண்ட். சரியா? இப்ப எங்கெல்லாம் இன்டிமேட் ரிலேஷன்ஸ் இருக்கோ, இன்டிமேட் ரிலேஷன்ஸ்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இன்டிமேட் ரிலேஷன்ஸ். அங்கெல்லாம் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸ்லாஷ். சரியா? ஸ்லாஷ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவும் பியும் இன்டிமேட் ரிலேஷன்ஸ்ல இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்றாங்க. கோடு போடுறாங்க, 2 கோடு போடுறாங்க, பாக்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த மெத்தட்ல யூஸ் ஆகாது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஸ்லாஷ் போடுறோம். ஏன் அப்படின்னா 2 பேர் ரொம்ப நெருக்கமான ரிலேஷன்ல இருக்காங்க ஆப்வியஸா. சரியா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி போடுறேன். சரியா? ஈஸியா புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இப்ப ஜெண்டர், இப்ப ஏ தான் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஏ ஹஸ்பண்ட்னா அவருக்கு மேல பிளஸ் போடுறேன். சரியா? அப்ப ஆப்வியஸா பிங்கிறவங்க ஃபீமேலா இருப்பாங்க, ஒய்ஃப். சரியா? நம்மளுக்கு இப்ப இருக்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அடுத்து இப்போ புதுசாக ஜெண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த ரீசனிங்ல நம்ம பார்க்க வேண்டாம். சரியா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து மேல் ஃபீமேல் 2 ஜெண்டர் தான். டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியா? ஸோ வந்து 2 ஜெண்டர் தான். அப்ப ஏங்கிறது ஹஸ்பண்டா இருக்கும் பட்சத்தில் பிங்கிறவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஃபீமேலா தான் இருப்பாங்க. அதனால நான் மைனஸ் போட்டுறேன். இப்போ எப்படி எழுதுறேன்? இன்டிமேட் ரிலேஷன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஸ்லாஷ் போட்டு எழுதுறேன். சரியா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சி இஸ் பிரதர் ஆஃப் ஏன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப நம்மளுக்கு இப்படி எழுதுறாங்க ஒரு கோடு போடு. சரியா? இப்ப இந்த கோடு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஸ். ஓகேவா? அவங்க தள்ளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரதர் சிஸ்டர்ஸ் கிடையில மேக்ஸிமம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். சரியா? தள்ளி இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஸ்லாஷ் கூட பக்கத்துல இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சரியா? அப்ப நம்மளுக்கு ஏங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சி தான் ஏக்கு பிரதர். சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு பிளஸ் போடணும். அப்ப நம்மளுக்கு ஜெண்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஜெண்டர் வச்சுதான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப அதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு சிங்கிறவர் ஏக்கோட பிரதர். அதே மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஏங்கிறது ஆண் தான். சரியா? மேலு தெரிஞ்சதுனால அவரும் வந்து சியோட பிரதரா இருக்கிறார். ஓகேவா? ஸோ அப்ப வந்து இப்ப பிங்கிறவங்க யார் அப்படின்னா சிக்கு தன்னோட பிரதரோட ஒய்ஃப். அப்ப நம்மளுக்கு இவங்க 2 பேரும் ரத்த பாசமா, அதாவது ரத்தத்துல இருந்து சொந்தமா அப்படின்னா கேட்டா கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சொந்தம் கிடையாது. அப்ப மேக்சிமம் வந்து ரத்த சொந்தத்துக்கு கூட கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ரத்த சொந்தத்துக்கு கூட கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு லாங்கிற வேர்டு சேர்ந்துக்கும். சரியா? இப்ப ரத்த சொந்தம் கிடையாது, ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ரத்த சொந்தத்தை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப யாரை கல்யாணம் பண்ணிருக்காங்க? தன்னோட பிரதரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா பிரதர் இல்லா. அப்ப ரத்த சொந்தம் இல்லாம கல்யாணம் பண்ணா அப்ப பிரதர் இல்லா அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதே மாதிரி சி வந்து நம்மளுக்கு வந்து பி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டர் இல்லா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்ன பார்த்து வரும் அப்படின்னா நம்ம கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற உறவுகளை பார்த்து வரும். சரியா? இப்ப ஏக்கு வந்து அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இப்ப டி இஸ் சிஸ்டர் ஆஃப் சி, வந்து டி வந்து சிஸ்டர் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எங்க எழுதணும் அப்படின்னா டி எழுதிடுறோம். சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப ஜெண்டர் வந்து கண்டிப்பா மார்க் பண்ணணும் ஃபீமேல். ஓகேவா? அப்ப நம்ம வந்து எல்லாரும் ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு காமிச்சேன். சார்ட்ல வந்து பாருங்க, நம்ம ஜென்ரேஷன்ல கரண்ட் ஜென்ரேஷன்ல நம்மளுக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா மேல் பொறுத்த மட்டும் ஹஸ்பண்ட் பிரதரு, அடுத்து ஒய்ஃப் சிஸ்டரு, அடுத்து சிஸ்டர் இல்லா. சரியா? கசன்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
சரியா? அப்ப ஏ தான் நீங்க அப்படின்னா உங்களோட அப்பா வந்து யார் அப்படின்னா உங்களுக்கு பி. சரியா? பிங்கிறவர் பிளஸ் சிம்பிள் தான் போடணும். ஏன் அப்படின்னா பி வந்து ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர்ங்கிறது பிளஸ் ஜெண்டர். சரியா? ஜெண்டர் தான் முக்கியம். அப்ப ஜெண்டர் தான் தப்பு. இப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து Q is wife of P. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படின்னு வரும்போது ஸ்லாஷ் போடும். சரியா? கியூங்கிறவங்க ஒய்ஃப் சொல்லும் போது மைனஸ். அதே மாதிரி நம்மளுக்கு சேம் ஜென்ரேஷன் இருக்கும் பொழுது நம்ம ஹரிசாண்டல் கோடு போட்டோம். முந்தின ஜென்ரேஷன் போகும்போது நம்ம வெர்டிகல் போடும். சரியா? முன்னாடி போகும்போது அதாவது அடுத்த தலைமுறை எழுதும் பொழுது வெர்டிகல் கோடு போடுறேன், பிரிச்சு காட்டணும். ஓகேவா? அப்ப இங்க இருந்து போச்சுன்னா நம்மளுக்கு முந்தின தலைமுறைன்னு அர்த்தம். இப்ப யாரப்பா அப்பா இருப்பாங்க, அடுத்து மாமா இருப்பாங்க, சரியா? அங்கிள். சரியா? இங்கிலீஷ் அங்கிள் இருப்பாங்க, இல்ல ஆண்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சரியா? ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஸ் வந்து கம்மி தான் முந்தின தலைமுறையில. சரியா? நம்ம அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்ரேஷன், அதாவது நம்ம முந்தின ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதரா இருக்கலாம், அங்கிளா இருக்கலாம், இல்ல மதரா இருக்கலாம், ஆண்டா இருக்கலாம். சரியா? மேட்டர்னல் ஆண்ட், மேட்டர்னல் அங்கிள், என்ன சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்து வந்து பார்க்கலாம். ஆர் இஸ் பிரதர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? என்ன சொல்லியிருக்கேன்? ஆறுங்கிறது பிரதர், ஆறுங்கிறது பிரதர். இப்ப இவர் வந்து யாரு? அப்பாவோட தம்பி. சரியா? நம்மளுக்கு தமிழ் முறைகளை வந்து மறந்துருங்க. சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இவர் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அங்கிள் வேணும். ஓகேவா? ஸோ வந்து அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அங்கிள் தான். இப்ப அப்பா கூட பிறந்திருக்காரு. அப்ப எப்ப அப்பா கூட பிறக்கும் போதெல்லாம் பேட்டர்னல் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்க்ளூட் ஆகும். எங்கெல்லாம் அம்மா வழியில வராங்களோ அவங்களுக்கு மேட்டர்னல் அப்படிங்கிற வேர்டு வந்து இன்க்ளூட் ஆகும். சரியா? நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு இன்டெப்தா வந்து கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப ஏ அண்ட் பி வந்து ஒரு தம்பதியா இருக்கிறாங்க. அடுத்ததுதான் எக்ஸ் இஸ் சன் ஆஃப் பி. சரியா? இப்ப எக்ஸ்ங்கிறவரை யார் அப்படின்னா சன்னு என்ன பிளஸ் ஆம்பளை. சரியா? யாருக்கு அப்படின்னா பி தான். இப்ப பி ஏக்கும் பிக்கும் சேர்ந்து தான் பிறந்திருப்பாரு. அதனால நடுவில் நம்ம வரைஞ்சிக்கலாம். சரியா? தப்பு. அப்ப நம்மளுக்கு எக்ஸ்ங்கிறவரு ஏபிக்கு நம்மளுக்கு வந்து சன். ஓகேவா? இப்ப எக்ஸ்ங்கிறவருக்கு வந்து சிங்கிறவர் வந்து என்ன வேணும் அப்படின்னா அங்கிள் வேணும். சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு சிங்கிறவர் வந்து எக்ஸ வந்து என்னன்னு கூப்பிடுவார் அப்படின்னா ஆனா இருக்கும் பட்சத்தில் நெஃப்யூன்னு கூப்பிடுவார். சரியா? நெஃப்யூ. ஏன் நெஃப்யூன்னு கூப்பிடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே தன் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோட மகனோ மகளை அவங்கள வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா மகன்கிற பட்சத்தில் நெஃப்யூன்னு கூப்பிடுவாங்க. சரியா? இங்கிலீஷ்ல வந்து நெஃப்யூனா யாரு? நம்ம கூட பிறந்தவங்களோட மகன். சரியா? அவங்கதான் நெஃப்யூ. இப்ப அடுத்து எழுதிக்கலாம். ஒய் இஸ் சிஸ்டர் ஆஃப் எக்ஸ். சரியா? அப்ப இவங்களுக்கு எக்ஸுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒய். அப்ப அந்த சிங்கிறவர் எப்படி கூப்பிடுவாரு ஒய்ய அப்படின்னா நம்மளுக்கு நீஸ் கூப்பிடுவார். நீஸ்னா என்ன? நம்ம கூட பிறந்த பர்சன்ஸோட மகன். சரியா? அடுத்த ஜென்ரேஷன். இப்ப இவங்க வந்து ஏ வந்து எக்ஸ வந்து சன்னு கூப்பிடுவாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இவங்களுக்கு பிறந்ததுனால ஒய்ய வந்து டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. அப்ப இவங்க என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனை சன்னு இல்ல டாக்டர். ஓகேவா? இப்ப ஆனா இவங்க கூட பிறந்தவங்க வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா நெஃப்யூ நீஸ் கூப்பிடுவாங்க. சரியா? இப்போ ஒரு தலைமுறை ஜம்ப் பண்ணி போறோம். சரியா? இப்போ வந்து இந்த தலைமுறை ஜம்ப் பண்ணி போறோம். அப்ப நம்ம இவங்க வந்து இப்ப எக்ஸ்ங்கிறவரு பிய வந்து எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்ல பார்த்திருப்போம் தாத்தா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரியா? அதே கியூ வந்து கிராண்ட் மதர். அதே மாதிரி இப்போ பி இருக்கிறாங்க. இப்ப பிக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏவை கல்யாணம் பண்ணதுனாலதான் சம்பந்தம் இருக்கு. சரியா? இப்ப ஏ வந்து பி வந்து கியூ வந்து எப்படி கூப்பிடுவாங்க? சரியா? அதாவது தன்னோட புருஷனோட ஹஸ்பண்டோட அம்மா. சரியா? அப்ப அவங்கள என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க? மதர் இன் லா. லாங்கிற வார்த்தை வந்துடும். சரியா? மதர் இன் லா. எப்பெல்லாம் ரத்த சுத்தம் இல்லையோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணி உள்ள போறோமோ அப்ப லா அப்படிங்கிற வார்த்தை வரும். மதர் இன் லா. அதே மாதிரி அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஏவோட அப்பா ஹஸ்பண்டோட அப்பா எப்படி கூப்பிடுவாங்க? ஃபாதர் இன் லா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரியா? இதான் நம்மளுக்கு பேசிக்கான ரிலேஷன்ஸ். இப்ப டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரியா? டிக்கு கல்யாணம் யாருக்கு கூட ஆகுதுன்னா ஈ கூட ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவங்க வந்து இசட். சரியா? அவங்க வந்து மைனஸ் வச்சுக்கோங்க ஒண்ணு. அப்ப எக்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து இசட்டை வந்து எப்படி கூப்பிடுவாங்க? இப்ப தமிழ் உறவு முறையில மறந்துடணும்.
அதை நான் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? இப்ப நம்மளுக்கு எந்த மாதிரி சொல்லி பழகணும் அப்படின்னா, நம்மளோட அப்பாவோட கூட பிறந்தவங்களோட பசங்க. சரியா? அப்ப நம்ம ஜென்ரேஷன் தான் நான் சொல்றது அந்த மெத்தட் சொல்றேன். சேம் ஜென்ரேஷன். அப்ப அப்பாவுக்கும் இல்ல அம்மா கூட பிறந்த பர்சன்ஸோட பசங்களை இவங்க என்ன கூப்பிடுவாங்க, எப்படி ஐ மீன் நம்ம எப்படி கூப்பிடணும்னா கசின்னு கூப்பிடுவோம். சரியா? அப்ப கசின்ங்கிறத ஒரே வார்த்தை. அது சித்தப்பா மானா இருந்தாலும் சரி, இல்ல அத்தை மானா இருந்தாலும் சரி, இல்ல பெரியப்பா மானா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு மாமனா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு தமிழ்ல எவ்வளவு வகையா பிரிச்சு கூப்பிடுறோம், அவங்களும் இல்ல கசின் தான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷனும் தாண்டி போகும்போது எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதை பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன், இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ண சொல்றேன். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா டோன்ட் அசியூம் ஜெண்டர். சரியா? அதாவது பாலினத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்களே அசியூம் பண்ணக்கூடாது. சக்தின்னு பேர் வச்சிருப்பாங்க, சூர்யான்னு பேர் வச்சிருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம 2 பேருக்கும் வைக்கலாம், ஆணுக்கு வைக்கலாம், பொண்ணுக்கு வைக்கலாம். இப்போ நம்ம ஜெண்டர் பேரை வச்சு ஜெண்டர் அசியூம் பண்ணக்கூடாது, கண்டிப்பா தப்பாயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஸ் நீங்க எழுதி பார்க்கணும். எப்படி நம்மளுக்கு யாரை எப்படி கூப்பிடுறாங்க, நீங்களே ஒரு 4-5 டயக்ராம் வரைஞ்சு அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு நம்பரும் அடுத்தவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க 3 தலைமுறைக்கு மஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ மேக்சிமம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வரவங்கள தான் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? கல்யாணம் பண்ணி வரவங்களை ஐ மீன் ரத்த உறவு இல்லாம கல்யாணம் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி இருக்கிறாங்க, பியை நம்மளுக்கு அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அதான் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டோட தம்பி என்ன பண்ணுவாரு, நம்மள சரியா பிய சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரியா? இன்லா அப்படின்னு சொல்லி வரும், வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம பேசிக்கான ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு பார்த்தோம். அதுவே போதும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டேபிளர் காலத்தை நல்லா வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம். சம்ஸ்ல சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு டயக்ராம் வரையதான் உங்களுக்கு தப்பு ஆகாது. சரியா? டயக்ராம் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தடு. டயக்ராம் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. கன்ஃபார்மா எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்களோ அத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டா போடுவீங்க. அதுவும் இல்லாம நான் ஒரு மெத்தடுக்கும் ட்ரிக்ஸ் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ஃபுல் மார்க் வாங்கலாம். இப்போ அடுத்து போகலாம். ஸோ நம்மளுக்கு கேள்விகளின் வகைகள் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, நல்லா நான் ஆல்ரெடி சொன்னதை அந்த ரிலேஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் முடியும். சரியா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும்தான் அதுக்குள்ள போறதுக்கு உங்களால சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எத்தனை டைப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 டைப்பா கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன், உரையாடல். அடுத்து பசில்ஸ் கேட்பாங்க. அடுத்து குறியிடப்பட்ட ரத்த உறவு. ஒன்றும் கிடையாது, கோடு மாதிரி கொடுப்பாங்க நம்மளுக்கு, அதை சால்வ் பண்ண மாதிரி. நம்மளுக்கு மேக்சிமம் இந்த 2 தான் கேட்பாங்க. இந்த 3வது நம்மளுக்கு டஃபா கேட்கறதா கேட்பாங்க. நம்மளுக்கு ஒரு 4 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 3வது மெத்தடும் கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது என்னன்னா பசில் தான். சரியா? நம்ம பாட்டு டயக்ராம் போட வேண்டியதான், அதை பார்த்து ஆன்சர் போட்டு போயிட வேண்டியதான். இப்ப நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது கான்வர்சேஷன். நம்மளுக்கு குறியீடு கோடர் மெத்தடுங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? எல்லாமே டயக்ராம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணா, பொறுமையா சால்வ் பண்ணிட்டு மார்க் வாங்கி போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் மெத்தட் பார்ப்போம். கான்வர்சேஷன் மெத்தட் பாக்குறதுக்கு முன்னாடி டயக்ராம், அந்த பேசிக்கா அந்த ஃபேமிலி டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நம்ம ஃபேமிலி டயக்ராம் போட போறோம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க, சப்போஸ் பிக்யூ ஆர் எஸ்டி ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இன் விச், எல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டாங்க. சரியா? குடும்பம்னால நம்ம டயக்ராம் போடணும்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி அண்ட் எஸ் ஆர் மேரிட் கப்புள். பி எஸ் இன்டிமேட் ரிலேஷன்ல இருக்காங்க ஸ்லாஷ். ஓகேவா? இப்போ இதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப் தெரியாது, ஆனா 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரியா? இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க, எஸ் இஸ் நாட் மேல். எஸ் மேல் கிடையாது, அப்ப ஃபீமேல் தான். சரியா? அப்ப கண்டிப்பா பிங்கிறவங்க மேல். ஓகேவா? டி இஸ் த சன் ஆஃப் பி. அதாவது நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உறவு. சரியா? அப்ப டி இஸ் சன் ஆஃப் பி. பியோட சன்னு தான் நம்மளுக்கு டி. இப்ப சன்னு சொல்லிட்டாங்க, அப்ப நம்மளுக்கு பிளஸ். ஜெண்டர் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பி இஸ் சன் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பி
ஜிக்கு சன்னு. அப்போ வந்து பி தான் சன்னு, இப்போ ஜி வந்து முன்னாடி வரையணும். சரியா? பிங்கிறது சன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி பிளஸ் போட்டாச்சு. இப்போ ஜிங்கிறவரு நம்மளுக்கு ஆனா பொண்ணா தெரியாது. ஓகேவா? அப்படியே விட்டுறதுதா. பாருங்க, ஆர் இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. ஆர் பக்கத்துல சிஸ்டர்ங்கிற பட்சத்தில் நம்ம ஹரிசாண்டல் போட. சரியா? ஆர் வந்து ஒரு சிஸ்டர், அவங்க வந்து சிஸ்டர்னால மைனஸ் போடுறோம். இப்ப என்ன பண்றோம், தலைமுறைகளுக்கு அடுத்த தலைமுறை, அதாவது அப்பா நம்ம தலைமுறையில இருந்து அப்பா போகும்போது முன்னாடி ஒரு கோடு. இப்ப அடுத்த சன்னுனா அடுத்த தலைமுறைனா நம்மளுக்கு அடுத்து கீழே பார்த்து ஒரு கோடு. சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு சிஸ்டர் பிரதர்னா சைட்ல கோடு, இன்டிமேட் ரிலேஷன்னா ஸ்லாஷ். ஓகேவா? அவ்வளவுதான். ஒவ்வொரு ஜெண்டருமே மார்க் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிங்கிறவருக்கு என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து அவங்க வந்து மேலா இருக்கும், ஃபீமேலாவும் இருக்கலாம். சரியா? மத்ததுக்கெல்லாம் ஜெண்டர் தெரியுது. இதுதான் வந்து பேசிக்கான ஒரு டயக்ராம். இதை வந்து உங்களுக்கு போட தெரியும், வாசிச்சு. சரியா? நீங்க சம் சால்வ் பண்ண வந்துடும். இப்போ அடுத்து வந்து போகலாம். இப்போ பிளட் ரிலேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். இப்போ பிளட் ரிலேஷன் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பெஷலி கான்வர்சேஷன்ல நீங்க சொல்லி பார்த்து போடுற ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? டிஎன்பிசில மேக்ஸிமம் சொல்லி பார்த்தே போடுவாங்க. அதாவது இப்போ ஒரு பாய் இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். அந்த மெத்தடு வந்து இந்த கான்வர்சேஷன் மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஜெண்டர்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் போடுற மெத்தடுங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா நோ கன்ஃபியூஷன் டயக்ராம் போடுறோம், அதை அப்படியே எடுத்து நம்ம மார்க் பண்ணுற ஆன்சர். சரி? அப்போ பார்க்கலாம். அமித் சென்ட் டு மோகன். அமித்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மோகன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? எல்லாமே டயக்ராம்ல வந்துடும். மோகன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தட் பாய், ஒரு பையனை பத்தி சொல்றாரு. சரியா? தட் பாய், அந்த பையன் வந்து that boy in red shirt is younger of the two brothers of the daughter of my father's wife. சரியா? ஸோ எல்லாமே ஆஃப் போட்டு போடுங்க. நீங்க வந்து எதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. எங்க வந்து மைன்னு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? மை எங்க இருக்கு. சரியா? அப்ப அதுல இருந்து வாசிங்க. மை ஃபாதர், மைங்கிறது யாரை குறிக்குது, அமித்தை குறிக்குது. சரியா? அப்ப அமித் இருக்காரு, அமித்தோட ஃபாதர்னா என்ன, பிளஸ் சிம்பிள். அவரோட பேர்லாம் தெரியாது, ஃபாதர். சரியா? மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப், அவரோட ஃபாதரோட ஒய்ஃப் யாரு அப்படின்னா அவங்க அம்மா தான். சரியா? பாருங்க, இப்ப முன்னாடி வாசிங்க. டாட்டர் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப் என்ன அர்த்தம், அவங்க அம்மாவோட மக அப்படின்னா இவருக்கு தங்கச்சி. சரியா? இப்ப என்ன பண்ணிட்டோம், இப்ப டாக்டர் யாரு அப்படின்னு சொல்லி எழுதிட்டோமா. இப்ப அந்த டாக்டருக்கு 2 brothers இருக்கிறாங்க. சரியா? அப்ப வந்து 2 brothersனா யாரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரதர் கொடுக்கலாம் பிளஸ். அமித்துங்கிறவரும் நம்மளுக்கு யார் அப்படின்னா பிரதர் தான். சரியா? இதுல அந்த சேம் ரிலேஷன்ல தான் இருக்கிறாரு. அப்ப that boy in the red shirt is younger of 2 brothers. இப்ப நம்மளுக்கு அமித்து, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு. இப்ப இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்த்துல யங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரியா? இவர் தான் அந்த பாய். ஏன் அப்படின்னா ஒரு போட்டோ காமிச்சு பேசல, ஒரு பையனை காமிச்சு பேசுறாரு. போட்டோ காமிச்சு பேசுறாங்க அப்படின்னா அமித்து தன்னோட போட்டோ காமிச்சு கூட பேசிக்கலாம். பட் ஆனா ஒரு பையனை காமிச்சு பேசும்போது கண்டிப்பா அமிதா இருக்கிற வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்ப இவரு பையனா தான் இருக்கிறாரு. என்ன கேட்டுருக்காங்க, ஹவு த பாய் இன் த ரெட் ஷர்ட் இஸ் ரிலேட்டட் டு அமித். இப்ப எப்படி நீங்க வந்து எங்க தப்புடுவீங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன் வந்து கேட்கறத வச்சு தப்புடுவீங்க. யாருக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதுல வந்து தப்புடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, ரெண்டாவது என்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அமித்துங்கிற பேர். சரியா? அந்த அமித்ல இருந்து ஒரு கோடு போடணும். யாரை கேட்டுருக்காங்க, பாய் கேட்டுருக்காங்க. அப்ப இங்கேயும் ஒரு கோட் போடணும். அமித் எங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. அமித்ல இருந்து பாய். சரியா? அப்ப என்ன உறவு வருது அப்படின்னா நீங்க என்ன மாதிரி சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, அமித் வந்து அந்த பாயை வந்து கூப்பிடாரு. எப்படி கூப்பிடாரு அப்படின்னா நம்மளுக்கு பிரதர் கூப்பிடாரு. சரியா? அவ்வளவுதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமயம் இன்னொரு தடவை பார்க்கலாம் புரியுறதுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வந்து மைக்கு போயிடணும். சரியா? அந்த சொல்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட அப்படின்னு சொல்லி எங்கேயா சொல்லுவாங்க. அதுல இருந்து பார்க்கணும். மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப் சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப என்னோட அப்பாவோட பொண்டாட்டி அம்மா தான், அவங்களுக்கு ஒரு மக இருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு தங்கச்சி மக வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா மறுபடியும் அந்த பாய்க்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் இப்போ பாய்னு ஆரம்பிக்கும் பொழுது தட் பாய், ஓடுற அந்த பையங்கிறவன், சரி அங்க இருக்கிற அந்த ரெட் ஷர்ட்ல இருக்க பையங்கிறவன் யங்கர் ஆஃப் 2 brothers ஆஃப் த டாட்டர்ங்கிறது யாரு அப்படின்னா என்னோட தங்கச்சி தான். அப்படிங்கிறப்ப என்னை இன்க்ளூடு, நான் இன்க்ளூடர், அமித் இன்க்ளூடர். சரியா? அப்ப வந்து அமித்துங்கிறது நம்ம அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சு சொல்லும் பொழுது இன்னும் ஈஸியா புரியும். சரியா? அது போக போக புரியும். சம்பு புரியலன்னா மறு சம்பு பார்த்துக்கலாம். இந்த சம்பாருங்க, கோபால் பாயிண்ட் டு கோவிந்த். அப்ப எழுதுங்க கோபால்
யாரை பாயிண்ட் பண்றாங்க? கோவிந்த். சரியா? ஃபுல்லா எழுதுனா கூட 3 எழுத்து எழுதணும். என்ன சொல்றாரு? ஹிஸ் ஃபாதர். யாரோட ஃபாதர் அப்படின்னா கோவிந்தோட ஃபாதர். ஃபாதர்னா பிளஸ். சரியா? ஹிஸ் ஃபாதர் அதோட நிப்பாட்டிட்டு அடுத்த இஸ்க்கு அடுத்து வாங்க. மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். மை ஃபாதர்ன்றது யாரை குறிக்குது? கோபால் இருக்காரு. கோபாலோட மை ஃபாதர்ன்றது கோபாலோட ஃபாதர். அவரோட கோபாலோட ஃபாதரோட ஒரே சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோபாலும் இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அது கோபாலத்தான் குறிக்குது. சரியா? அப்ப ஹிஸ் ஃபாதர் இஸ் அப்படின்னா கோபால குறிக்கிறதுனால இது ரெண்டத்தையும் சேர்த்து எழுதும் பொழுது எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கோபால் தான் கோவிந்தோட அப்பா. சரியா? இதுதான் ஏன் அப்படின்னா ஹிஸ் ஃபாதர் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ் ஃபாதர் இது ஈக்குவல் டு யார் அப்படின்னா கோபால். ஏன் அப்படின்னா அது அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஹிஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்படியே எழுத வேண்டியதான். சரியா? ஏன் அப்படி எழுதுன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் இஸ்க்கு அப்புறமும் முன்னாடி ஈக்குவேட் பண்ணி எழுதுறேன். சரியா? இஸ்க்கு முன்னாடி ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? கோவிந்தோட ஃபாதர். அவர் யாராமா? மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். மை ஃபாதர்ங்கிறது கோபாலோட ஃபாதரோட ஒரே சன் கோபால் தான். சரியா? அப்ப இஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஈக்குவல். சரியா? அவரோட அப்பா தான் நான் அப்படிங்கிறத பொருள். சரியா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஹவு கோபால் இஸ் ரிலேட்டட் டு கோவிந்த் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப கோவிந்த்ல இருந்து ஒரு கோடை போட்ட வேண்டியதான் கோபாலுக்கு. அப்ப கோவிந்த் வந்து கோபாலை எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா அப்பான்னு கூப்பிடுவாரு. சரியா? உங்களுக்கு சம்ஸ் போட தான் நல்லா புரியும். அடுத்த சம் பாருங்க. உமன் செட் டு a man. யாரு? ஒரு உமன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மென்ட்ட வந்து சொல்றாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணணும்? இஸ் எங்க இருக்குன்னு பாக்கணும். இஸ் எங்க இருக்கு? சரியா? டாட்டர் ஆஃப் யுவர் ஒன்லி சிஸ்டர். யார்கிட்ட சொல்றாங்க? மென்ட்ட சொல்றாங்க. இப்ப அந்த மென்னை பத்தி எழுதி இல்லாம இவர்னு வந்தா அந்த மென்னு. சரியா? மென்னை பத்தி சொல்றாங்க. அந்த மென்னு இருக்கிறாங்க. மென்னோட ஒன்லி சிஸ்டர் ஒரு லேடி இருக்கிறாங்க. சரியா? அவங்களோட டாட்டர். சும்மா டீம் போடுறேன். அவங்களோட டாட்டர். சரியா? அதான் சொல்லிருக்க. டாட்டர் ஆஃப் யுவர் சிஸ்டர். யாராமா? அந்த டாட்டர் யார் அப்படின்னா இஸ். அடுத்து அவங்கள பத்தி சொல்றாங்க. சரியா? இஸ் சிஸ்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். இவங்க யார் அப்படின்னா சிஸ்டர் ஆஃப் அவங்களோட ஹஸ்பண்ட். யாரும் தெரியாது. பட் ஆனா அவங்க இது உமன். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறேன். இதுக்கு முன்னாடி அதே தான் எழுதுறேன். இப்போ வந்து நான் பிரிச்சு இதுக்கு முந்தைய சம்பளம் என்ன பண்ணேன்னா ரெண்டத்தையும் பிரிச்சு எழுதிட்டு கம்பைன் பண்ணேன். சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப என்ன பண்ணேன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரிசையா எழுதிட்டேன். இதே மாதிரி எழுதுறேன். உமன் வந்து மென்ட்ட வந்து சொல்றாங்க. இந்த டாட்டர் ஆஃப் யுவர் ஒன்லி சிஸ்டர். ஒன்லி சிஸ்டர் இந்த இருக்காங்க. அவங்களோட டாட்டர். சரியா? அவங்க வந்து யாராமா? இஸ் மை எங்க இருக்கு பாருங்க. மைய பாக்கணும். மை ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணேன்? டைரக்டா எழுதிட்டேன். சரியா? அந்த உமனோட ஹஸ்பண்டோட சிஸ்டர். சிஸ்டர்னு வேற சொல்லிட்டாங்க. அப்ப மைனஸ் வரும் ஜெண்டர். இப்ப என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப்? அதெல்லாம் வாசிக்கவே மாட்டாங்க. உமன்ல இருந்து மென்னோட சிஸ்டருக்கு போடுங்க. மென்னு கிடையாது, மென்னோட சிஸ்டர். அப்ப அந்த உமன்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மென்னோட சிஸ்டரை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா இப்ப இந்த உமனுங்கிறவங்க அந்த மென்ன கிடையாது, அந்த மென்னோட சிஸ்டரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். அப்ப இந்த மென்னோட சிஸ்டரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்டோட அம்மா. சரியா? இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு சிப்லிங்ஸ். ஓகேவா? அப்ப தன்னோட ஹஸ்பண்டோட அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? மதர் இன் லா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? மென்னு போட்டு அங்க போட்டக்கூடாது. ஏதாவது யோசிச்சு டேட்டா நடிக்கிற ஏதாவது என்ன பண்ணுவோம்? மென்ஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக்கான ஒரு மெத்தட். அடுத்து போலாம். பாயிண்டிங் டு எ மேன் இது போட்டோகிராஃப். இப்போ போட்டோகிராஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். போட்டோகிராஃப்ல வந்து ஏன் அப்படின்னா இப்ப என் போட்டோ வச்சுட்டே நான் சொல்லலாம். அப்ப நானே எனக்கு வந்து மீ வந்து ஆன்சரா கூட இருப்பாங்க. சரியா? அதனால போட்டோகிராஃப் கவனமா இருக்கும். பாயிண்டிங் டு எ மேன் இந்த போட்டோகிராஃப் எ மென் செட் டு உமன். இப்போ ஒரு மென் வந்து ஒரு உமன் வந்து சொல்றாங்க ஒரு போட்டோ காமிச்சு. ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த போட்டோல இருக்க ஆளை பத்தி சொல்றாங்க. ஹிஸ் மதர். யாருதான் இந்த போட்டோல இருக்க ஆள்? சரியா? சும்மா பீன்னு வச்சுக்கிறேன். ஹிஸ் மதர் அவங்களோட அம்மா. அம்மானா என்ன? மைனஸ் இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். இஸ்க்கு அப்புறம் இருக்க தனியா கூட எழுதலாம். சரியா? யுவர் ஃபாதர்ங்கிறது யுவர்ங்கிறது யாரை குறிக்கிறது? உமனை குறிக்கிறது. அந்த உமனோட ஃபாதர் இருக்கிறாரு. அவரோட ஒரே டாட்டர் அப்படி சொல்லி சொன்னாங்கன்னா அது யாரை குறிக்குது? அந்த லேடியை தான் குறிக்குது. சரியா? அப்ப
அவங்க எங்க வருவாங்க அப்படின்னா இங்க வந்துருவாங்க. சரியா? இஸ் மதர், அந்த போட்டோல இருக்க ஆளோட அம்மாங்கிறவங்க இஸ் மதர், அதாவது அந்த போட்டோல இருக்க பர்சனோட அம்மாங்கிறவங்க யார் அப்படின்னா ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர், உங்க அப்பாவோட ஒரே மக யாரு, நீதான். சரியா? வந்து இங்க எழுதிட வேண்டியதான், மைனஸ்ங்கிறது மேல வரும். சரியா? அப்ப என்ன கேக்குறாங்க, ஹவு த உமன் இஸ் ரிலேட்டட் டு த மென் இன் த போட்டோகிராஃப். அப்ப நீங்க என்ன பண்ணும், மென்னுல இருந்து உமனுக்கு ஒரு கோட போட்ட வேண்டியதான். இப்ப மென் எங்க இருக்காரு, பி தான் வச்சிருக்கேன் நான். சரியா? அவர் வந்து அந்த உமனை எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா அம்மான்னு கூப்பிடுவாரு. சரியா? சிம்பிள் தான், நீங்க சொல்லி பார்த்து போடலாம், அந்த டயக்ராம் இருக்கு போடலாம். சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணதான் இந்த சம்ஸ்ல உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்க்கலாம். பாயிண்டிங் டு அ லேடி, மென்ஸ், ஒரு மென் வந்து என்ன பண்றாரு, ஒரு லேடியை பார்த்து சொல்றாரு. சரியா? என்ன சொல்றாரு பார்ப்போம். த சன் ஆஃப் ஹெர், அந்த லேடியை பார்த்து சொல்றாரு. ஹெர் சன் ஆஃப் ஹெர் ஒன்லி பிரதர், அவர்களுக்கு ஒரு பிரதர் இருக்காருன்னா லேடிக்கு, அவங்களோட சன்னு வந்து யாரா, இஸ்ன்னு போட்டாங்க. அப்ப இவரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இஸ். சரியா? இப்ப அவர் யாராமா, அந்த சன்னுங்கிறவரு பிரதர் ஆஃப் மை ஒய்ஃப். சரியா? அப்ப அது சேர்த்து எழுதிடலாம். இவங்க வந்து யாராமா, பிரதர் ஆஃப் மை ஒய்ஃப். சரியா? யாரோட ஒய்ஃப், அந்த பெண்ணோட ஒய்ஃப், சொல்ற ஆளோட ஒய்ஃப். சரியா? அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம பார்க்கலாமா, என்ன கேட்டிருக்காங்க, மென்னுல இருந்து கேட்டிருக்காங்க. மென்னு டு லேடி, அந்த லேடி எப்படி கூப்பிடுவாங்க, மென்னுங்கிறவரு அந்த லேடி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த லேடி யார் அப்படின்னா தன்னோட ஒய்ஃபோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க. சரியா? அப்ப அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க அப்பாவை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபாதர் இல்லா அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்படிதானே? அதாவது தன்னோட ஒய்ஃபோட அப்பா வந்து ஃபாதர் இல்லா கூட பிறந்திருக்கிறாங்க இவங்க, அந்த லேடி. சரியா? அப்ப என்ன அர்த்தம், சிஸ்டர் ஆஃப் ஃபாதர் இல்லா. சரியா? இப்ப நீங்க வந்து பயப்படக்கூடாது, ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப முழுசா வந்து கண்டுபிடிக்கணும். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் உமன், ஒரு லேடியை வந்து பாயிண்ட் பண்ணி சுரேஷ்ங்கிறவரு சொல்றாரு. சுரேஷ் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என்ன சொல்றாரு, சிஇஸ்னா பிரச்சனை கிடையாது, டைரக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு, டாட்டர் ஆஃப் மை ஃபாதர், எங்க மைன்னு வருதோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். மைங்கிறது யாரை குறிக்குது, சுரேஷ் குறிக்குது. சரியா? அப்ப சுரேஷ் எழுதிப்பாங்க. மை ஃபாதரோட ஃபாதர்ஸ் சிஸ்டர், சிஸ்டர்னா மைனஸ் போடுங்க. சரியா? வேற ஒன்றும் கிடையாது. சிஇஸ் அடுத்து பின்னாடி எழுதிட்டேன், மைக்கு அப்புறம் பின்னாடி எழுதிட்டேன், ஃபாதர் சிஸ்டர் எழுதிட்டேன். அதுக்கு முன்னாடி எழுதுங்க டாட்டர் ஆஃப். சரியா? இவங்களுக்கு ஒரு மக இருக்கு, அப்ப டாட்டர் ஆஃப் மை ஃபாதர் சிஸ்டர் எழுதியாச்சா? அப்ப சி அவ அப்படிங்கிறவங்கள குறிக்குது. இதுதான் வந்து அந்த உமன். சரியா? இப்ப இதுக்கு எதுவும் இந்த கண்டிஷன் கொடுக்கல, டைரக்டா கொடுத்தாங்க, பிரச்சனை அப்படியே எழுதலாம். இப்ப என்ன கேட்டுதாங்க பாருங்க, சுரேஷ் இஸ் ரிலேட்டட் டு உமன். அப்ப சுரேஷ் வந்து அந்த உமனை எப்படி கூப்பிடுவாரு கேட்கிறாங்க. சரியா? எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா தன்னோட அப்பா கூட பிறந்த பர்சன்ஸோட மக அப்படின்னு எப்படி கூப்பிடுவாரு, கசின் கூப்பிடுவாரு. சரியா? அடுத்து போலாம். போக போக ஈஸியா போயிடும். கொஞ்சம் இனிஷியலா தான் கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். சரியா? பாருங்க, ஃபாத்திமா அப்படின்னு இருக்காங்க. ஃபாத்திமா while introducing முஸ்தபா to her husband, முஸ்தபா தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யார்கிட்ட, தன்னோட ஹஸ்பண்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தன்னோட ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்காருன்னா இவங்க வந்து ஃபீமேல். எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பேரை வச்சு ஃபாத்திமான்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனா கெஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவங்க வந்து ஃபீமேல். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர். இஸ்க்கு முன்னாடி இருக்கட்டும் பார்க்கறோம். ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர் யாரை பத்தி சொல்றாங்க, முஸ்தபாவை சொல்றாங்க. முஸ்தபாவோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஃபாதர். சரியா? அவரோட ஃபாதர் பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்ப இவர் யாராம, சீக்வல்ட்டு யாராம அவரு, இப்ப இது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து. சரியா? இட்ஸ் தி ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். மைங்கிறது யாரை குறிக்குது, ஃபாத்திமாவை குறிக்குது. சரியா? அப்ப அவங்களுக்கு தனியா எழுதலாமா, மைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு அப்படியே எழுதுங்க. ஃபாத்திமா இருக்காங்க, ஃபாத்திமாவுக்கு ஒரு கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க. சரியா? இப்ப இது வந்து ஃபாதர் மதர், அதுக்கு முன்னாடி போச்சுன்னா கிராண்ட் ஃபாதர். என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் த ஒன்லி சன் ஆஃப் அப்படின்னா, ஒன்லி சன்னா என்ன அர்த்தம், இந்த ஃபாத்திமாவோட கிராண்ட் ஃபாதரோட ஒரே சன் வந்து யாராமா, இந்த பர்சன். சரியா? அப்ப அந்த ரிலேஷன் அப்படியே எழுதிடலாமா? அப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபாத்திமா இருக்காங்க, அடுத்து பிளஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அடுத்து முஸ்தபாவும் இருப்பாரு. சரியா? என்ன பண்ணிருக்கேன், இங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், இதை வந்து அப்படியே சேர்த்து எழுதிட்டேன். ஓகேவா?
இப்ப என்ன கேக்குறாங்க, ஹவு இஸ் ஃபாத்திமாஸ் ரிலேட்டட் டு முஸ்தபா. அதெல்லாம் வாசிக்க வேண்டாம். முஸ்தபா வந்து ஃபாத்திமா எப்படி கூப்பிடுவாங்க சொல்லி கேட்குறாங்க. முஸ்தபா வந்து ஃபாத்திமா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரியா? இது வந்து இந்த டயக்ராம் வந்து வரைகிறது தான் மேட்டர். என்ன பண்ணும் அப்படின்னா இஸ்ஸை வந்து வச்சுக்கணும், இஸ்ஸுக்கு முன்னாடி பார்க்கணும். ஓகேவா? இப்போ பின்னாடி வந்து பார்க்கும் பொழுது மை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு அடுத்துல இருந்து வரைய ஆரம்பிக்கணும். மையில இருந்து நீங்க வரைஞ்சீங்கன்னா ஈஸியா வரைஞ்சிடலாம். அதே மாதிரி முன்னாடி பார்க்கும் பொழுது ஹிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல டைரக்டா அவ சி இல்ல அவன் அப்படின்னு சொல்லி வச்சா இன்னும் சிம்பிள். சரியா? இல்ல சார் இந்த மெத்தட்ல வந்து நான் சொல்லி பார்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி பார்த்து கூட போடலாம். ஏன்னா இதுல வந்து அந்த அளவுக்கு ஜெண்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஈஸியா வந்து சொல்லி பார்த்து கூட போடலாம். சரியா? பாருங்க, லுக்கிங் அட் போட்டோகிராஃப்னா ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா ஒரு பர்சன் சொல்றாரு, ஐ ஹாவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர். அவரே சொல்லிட்டாரு, எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் தட் மேன், அந்த போட்டோல இருக்கிற அந்த பர்சன் சொல்றாரு. சரியா? அப்படின்னா பர்சன் எடுத்துக்கலாம். தட் பர்சன்ஸ் ஃபாதர், அந்த பர்சன் இருக்கிறாரு, பர்சனோட ஃபாதர் இஸ், இவர் தான் யாராமா, இஸ் மை ஃபாதர். மைக்கு அப்புறம் எழுத வேண்டியதான். மைங்கிறது யாரு சொல்றது, அந்த மாதிரி சொல்றாரு. மை ஃபாதர்ஸ் சன், மை ஃபாதர் சன் சொல்லியிருக்கிறாரு. அது அவரை தான் பிடிக்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. சரியா? அப்போ அவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்ப இவர் தான் யாராமா, இந்த பிளஸ் சிம்பிள். இப்ப அதை அப்படியே எழுதலாமா? இப்ப எழுதணும் அப்படின்னா சேர்த்து எழுதணும்னா அந்த பீன் வந்துடும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, whose photograph was the person looking at. அப்ப யாரோட போட்டோ வந்து பார்த்துட்டு இருக்காரு, மென்ல இருந்து பார்க்கணும். சரியா? அவர் தானே பார்த்துட்டு இருக்காரு. போட்டோல இருக்கிறது யாரு, அவரோட சன்னோட போட்டோ. சரியா? ஹிஸ் சன். நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு டேக்கிள் ஆகும். சரியா? அடுத்து போலாம். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, லுக்கிங் அட் அ உமன் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். சரியா? ஒருத்தர் அமித்னு ஒருத்தர் இருக்காரு. அமித்ங்கிறதுல என்ன சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு உமன்ட்ட வந்து சொல்றாரு. சரியா? என்ன சொல்றாரு, சி இஸ்ன்னு ஆரம்பிக்குது. அப்ப பிரச்சனையும் கிடையாது, டைரக்டா ஒரே இதுதான். சரியா? ஈக்குவல்லாம் பண்ண தேவையில்ல. பாருங்க வாசிங்க, சி இஸ் சிஸ்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் மை ஒய்ஃப். சரியா? ஒண்ணும் கிடையாது, மைக்கு அப்புறம் ஆரம்பிக்க. அமித் இருக்கிறாரு, மைக்கு அப்புறம் என்ன இருக்கு, மை ஒய்ஃப் இருக்கு. சரியா? அப்ப மைனஸ் மை ஒய்ஃப் இருக்கா. அடுத்து என்ன வருது, ஹஸ்பண்ட் இருக்கு. அவரோட ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் யாரு, அவர் தான், அமித் தான். அடுத்து முன்னாடி என்ன இருக்கு, சிஸ்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. சரியா? சிஸ்டர் ஆஃப்னா என்ன அர்த்தம், அந்த ஹஸ்பண்டுக்கு, அதாவது அமித்துக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்கதான் அந்த ஹவு த உமன் இஸ் ரிலேட்டட் டு அமித். அமித் அந்த லேடி எப்படி கூப்பிடுவாங்க, அமித் வந்து லேடி எப்படி கூப்பிடுவாங்க, தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. சரியா? கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். நீங்க வந்து இது ஷார்ட்கட் மாதிரி, எங்க மைன் வருதோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் வரிசையா. ஒய்ஃபா, மை ஒய்ஃப் உடனே போட்டுடும். அப்ப மை ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் யாரு, நான் தான். இப்ப ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, சிஸ்டர், அதுதான் சி இஸ். ஓகேவா? இப்போ அது கோடு வேர்டு மாதிரி நம்ம அதுல இருக்கிறது அப்படியே வளர்ந்துட்டே வந்தோம்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். அடுத்து போலாம். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ கேர்ள். ஒரு கேர்ளை பார்த்து மஹீர் வந்து சொல்றாரு. மஹீர் என்ன சொல்றாரு, சி இஸ். அப்ப சி இஸ்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, டைரக்டா வந்து ஆன்சர் பாருங்க. எதுவுமே வாசிக்கவே வேண்டாம். நீங்க என்ன பண்ணிடலாம், டைரக்டா மைக்கு போயிடலாம். மை யாரு, மஹீர் தான். மஹீர் வந்து என்ன சொல்லிருக்காங்க, மை கிராண்ட் ஃபாதர்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷனை விட்டுட்டு அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் கிராண்ட் ஃபாதர். சரியா? ஒன்லி சைல்டு. அடுத்து ஒன்லி சைல்டு இங்க இருக்க யாராவது ஒருத்தங்க. சரியா? அது நம்ம என்னன்னு சொல்லி தெரியாது. ஒன்லி சைல்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து மென்னாவும் இருக்கலாம், இல்ல ஃபீமேலாவும் இருக்கலாம். நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காம. சரியா? மஹீர் கண்டிப்பா நம்மளுக்கு ஒன்லி டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அர்த்தம், மஹீர் வந்து ஒரு மென்னா இருக்கணும், அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கணும். சரியா? அவங்க மைனஸ். சரியா? அவங்கதான் யாரு, அந்த கேர்ள். உன்னோட சொல்றேன் பாருங்க, பின்னாடி இருந்து வரணும். மை கிராண்ட் ஃபாதர், யாரோட கிராண்ட் ஃபாதர், மஹீர் தான் சொல்றாரு. அப்ப மஹீரோட கிராண்ட் ஃபாதர். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒன்லி சைல்டு, அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்க, கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு சைல்டு இருக்கு. அதுக்கு ஒன்லி டாக்டர் ஆஃப். ஒன்லி டாக்டர் ஆஃப் மறுபடியும் அடுத்து ஜென்ரேஷன் வரும். சரியா? அவங்கதான் கேர்ள். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, மஹீர்ல இருந்து அந்த கேர்ளை வந்து பார்க்கணும். சரியா? மஹீர் இங்க இருக்காங்க, மஹீர் வந்து அந்த கேர்ளை எப்படி கூப்பிடுவாங்க, தங்கச்சி கூப்பிடுவாங்க. சரியா? அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஏன் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் போட்டு விடுறேன், அதையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்து போலாம். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ போட்டோகிராஃபர். வினோத் செட். வினோத் இருக்கிறாரு. வினோத் என்ன போட்டோ பார்த்து பேசுறாரு, போட்டோ பார்த்து சொல்றாரு. சரியா? சி இஸ், ஏதோ ஒரு லேடியை சொல்றாரு. சி கேர்ள் சொல்றாரு. சரியா? சி இஸ் விட்டுருங்க, மைக்கு போயிருக்கோம். மை
இப்ப வினோத் இருக்கிறாரு, மை வினோத்தோட ஒய்ஃபோட மதர். சரியா, மதர்ஸ் ஒன்லி டாட்டர். பாருங்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒய்ஃப்ங்கிறதுக்கு இப்ப வினோத் இருக்கிறாரு, அது மைக்கு அப்புறம் வாசிங்க. வினோத்தா பேசுறாரு. அப்ப வினோத் மை ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. இப்ப வினோத்தோட ஒய்ஃப்ஸ் மதர், அவங்களோட அம்மாவோட ஒரே மக அப்படின்னா அது இவங்க தான். சரியா, ஒன்லி டாட்டர். சரியா, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாசிங்க, மைக்கு முன்னாடி த டாட்டர் ஆஃப். சரியா, அப்ப அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஸ்ரீ. சரியா, அந்த பொண்ணு. இப்போ என்ன கேக்குறாங்க, வினோத் இஸ் ரிலேட்டட் டு தி கேர்ள். கேர்ள் வந்து வினோத் எப்படி கூப்பிடுவாங்க, கேர்ள் வந்து வினோத் எப்படி கூப்பிடுவாங்க, ஆல்ரெடி இது வந்து என்ன சொல்லியாச்சு, டாட்டர்னு சொல்லியாச்சு. சரியா, ஒய்ஃப் சொல்லியாச்சு. அப்ப இவர் தான் ஹஸ்பண்ட். அப்ப யாரு, இவர் தான் ஃபாதர். இந்த மாதிரி நீங்க மைய வச்சு என்ன பண்ணலாம், வரிசையா வாசி சால்வ் பண்ணி போட்டே இருக்கலாம். நீங்க வந்து இங்கிலீஷே வாசிக்க வேண்டாம், மைக்கு அப்புறம் என்ன ரிலேஷன் இருக்கு, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன் இருக்கு அப்படி சொல்லி வாசிச்சுட்டு நீங்க அதை வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா, அடுத்து வந்து பார்க்கலாம். மறுபடியும் போட்டோகிராஃப் தான். இப்ப ராம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ராம்ங்கிறவர் போட்டோவை பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு சி ஏதோ ஒரு லேடியை பாக்குறாரு. சரியா, இப்ப என்ன சொல்றாரு, சி இஸ் மை போயிடலாம். பாருங்க மை போயிட்டுனா இப்ப யாரு மைனா யாரு, ராம் தான். ராம்ஸ் பிரதர் இருக்கிறாரு, பிரதர்ஸ் சன்னு யாரோ இருக்காங்க. சரியா, சன்ஸ் ஒய்ஃப் யாரோ இருக்கிறாங்க, ஒய்ஃபோட சிஸ்டர் யாரோ இருக்கிறாங்க. சரியா, நான் வரிசையா அப்படியே தான் எழுதியிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், வரிசையா அப்படியே எழுதியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே எழுதியிருக்கேன். சரியா, என்ன எழுதியிருக்கேன், மைக்கு அப்புறம் மைங்கிறது ராம குறிக்குது, ராமோட பிரதரோட சன்னோட ஒய்ஃபோட சிஸ்டர். சரியா, அவங்கதான் இது. பாருங்க மதர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது மைக்கு அப்புறம் எழுதுறேன். இப்ப என்ன வருது, மதர் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இவங்களோட மதர். சரியா, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ராமுக்கு போயிடக்கூடாது. நீங்க எதுல விட்டீங்களோ அதுதான் வரணும். சரியா, இவங்களோட சிஸ்டர் விட்டீங்களா, அப்ப இங்க மதர். சரியா, இப்ப மதர் தான் அந்த லேடி, அந்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணு. சரியா, என்ன கேட்டுக்காங்க, ராம்ஸ் பிரதர். நல்லா கவனிச்சுக்கோங்க, ராம கேட்கல, ராம்ஸ் பிரதர் யாரு, இந்த பிளஸ் சிம்பிள் இருக்காருல்ல, இவர்தான். ராம்ஸ் பிரதர் இஸ் ரிலேட்டட் டு தி போட்டோகிராஃபி. அப்ப ராமோட பிரதர் வந்து இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, டக்குன்னு ராம்னு போட்டக்கூடாது. சரியா, இப்ப ராமோட பிரதர் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, எப்படி கூப்பிடுவாங்க, ஒய்ஃப் கூப்பிடுவாங்க. சரியா, ஒய்ஃப். பாருங்க ஒய்ஃப்ங்கிற ஆப்ஷன் இருக்கா, சிஸ்டர் டாட்டர் இருக்கு. அப்ப நன் ஆஃப் திஸ் தான். நீங்க இந்த மெத்தட் போடும்போது பயப்படவே கூடாது. உங்களுக்கு இந்த டயக்ராம்ல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்லி பார்க்கும்போது கூட எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகலாம், டயக்ராம்ல தப்பே வராது. சரியா, நீங்க ஒவ்வொரு ஜெண்டர் முதற்கொண்டு நோட் பண்ணி போறீங்க, அதனால தப்பே வராது. நன் ஆஃப் திஸ் தான். அடுத்து போலாம். இப்போ இன்ட்ரோடியூசிங் டு மென், ஒரு மென்கிட்ட அந்த மென்னோட ஒய்ஃப் வந்து யாராமா, ஹிஸ் ஒய்ஃப் இஸ் பாருங்க ஒன்லி டாட்டர். அந்த ஒய்ஃப்ங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். சரியா, அந்த மைங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த உமனை குறிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட அம்மாவோட ஒரே பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களும் பொண்ணுதான். சரியா, உமன் தான். அப்ப என்ன அர்த்தம், அவங்கதான் அது. அப்ப அந்த மென்னுக்கும் என்ன கேக்குறாங்க, உமன்ஸ், அந்த மென்னுங்கிறவரு உமனை வந்து எப்படி கூப்பிடுவாரு, அந்த மென்னுங்கிறவங்க அந்த உமனை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரியா, அப்ப மனைவின்னு கூப்பிடுவாங்க. நீங்க தனித்தனியா எழுதி கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் ஒய்ஃப் இருக்கா, மென் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. சரியா, அதை விட்டுருங்க. இப்ப இசுக்கு அப்புறம் பாருங்க, இசுக்கு அப்புறம் என்ன, மை மதர் போயிருங்க. மை மதர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, உமனை குறிக்குது. சரியா, அந்த உமனோட மதர். அதுக்கு முன்னாடி வாசிங்க ஒன்லி டாட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க தான். சரியா, இவங்க யாராமா, இஸ்ன்னு போட்டிருக்கு அப்படிதானே. அப்ப இவங்க யாராமா, சோ இஸ் ஒய்ஃப்ங்கிறது யாரு, நான் தான் அப்படிங்கிறாங்க. சரியா, அவ்வளவுதான். இது வந்து நம்ம தனித்தனியா போடுறது, அப்படியே வந்தாலும் சரி. பாருங்க அடுத்து பாருங்க, பாயிண்டிங் டு a லேடி. சைமன் சைடு, சைமன் என்ன சொல்றாரு, லேடியை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, சி இஸ். அப்ப பிரச்சனை டைரக்டா ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க மை போயிடுங்க, யார் மை அப்படின்னா சைமன் தான். சைமனோட மை ஃபாதர், அவரோட அப்பாவோட என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி சிஸ்டர் வந்து டாட்டர் ஆஃப், அந்த சிஸ்டருக்கு ஒரு டாட்டர் இருக்கு. சரியா, அப்படியே நான் வருஷப்படி எழுதுங்க, என்னென்ன உறவு போட்டுருக்கோ அவ்வளவுதான். இவங்க தான் யாராமா, அந்த லேடியாமா. சரியா, அப்ப என்ன கேட்டுருக்காங்க, சைமன் வந்து எப்படி கூப்பிடுவார் அந்த லேடிய,
சைமன்ல இருந்து போகணும். சரியா? ரெண்டாவது வார்த்தையில இருந்து முதல் வார்த்தை போகணும். எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, தன்னோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்களோட மக. சரியா? அப்ப எப்படி கூப்பிடுவாங்க? நம்மளுக்கு கசின் தான். கசின் சிஸ்டர். கசின் கொடுத்தாலே போதும். சரியா? கசின் தான் ஆன்சர். அடுத்து போயிடலாம். இன்ட்ரோடியூசிங் அல்கா டு கெஸ்ட். அல்கா டு கெஸ்ட் யார் சொல்றா? பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. பிரிட்ஜஸ் என்ன சொல்றாரு? ஹெர் ஃபாதர். ஹெர்ங்கிறது யாருக்கு குறிக்குது? அல்காவை குறிக்குது. சரியா? அல்காவோட அப்பா. ஹெர் ஃபாதர் இஸ். இப்ப பாருங்க, மை போயிடுங்க, மை ஃபாதர். சரியா? அப்ப பிரிட்ஜஸோட மை ஃபாதர் ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்ங்கிறது யாரு? பிரிட்ஜஸ் தான். அப்ப ஹெர் ஃபாதர் அப்படிங்கிறது யாராமா சொல்லியிருக்காரு? ஹெர் ஃபாதர் இஸ் யார் அப்படின்னா, என்னோட அப்பாவோட ஒரே பையன் நான் தான். அது சரியா? நான் தான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன, ஹவு அல்கா இஸ் ரிலேட்டட் ஆமா. பிரிட்ஜஸ் வந்து அல்காவை எப்படி கூடுவாரு? இந்த மாதிரி கோடு போடணும். பிரிட்ஜஸ்ங்கிறவர் அல்காவை எப்படி கூடுவாங்க? மக அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. டாக்டர். சரியா? ஸோ இதுதான் கான்வர்சேஷன் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் தான். அதை அப்படியே எழுது டயக்ராம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? இல்ல வந்து யோசிக்கிறதுக்கோ இல்ல வந்து தப்பாறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இந்த டயக்ராம் மெத்தட். ஒருவேளை அந்த மெத்தட் எனக்கு ஓகே இல்லை சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க நம்மளாம் நீங்க சொல்லி பார்த்து கூட போடலாம். அடுத்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா டைப் 2 பசில்ஸ். பசில்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. அங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து அப்படியே பார்த்து நான் இப்ப எப்படி வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணணும். கான்வர்சேஷனே பசில் மாதிரி தான் சால்வ் பண்ணேன். அங்க இருந்து வாசி எழுதுனேன், ஆன்சர் வந்துச்சு. அதே மாதிரி பசில் என்ன பண்றீங்க, நீங்க வாசி எழுத போறீங்க, ஆன்சர் வரும். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் பி சிஸ்டர். சரியா? பியோட தங்கச்சி. ஏ வந்து உங்களுக்கு பியோட சிஸ்டர். அப்ப என்ன வரும்? மைனஸ் வரும். சரியா? இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சி இஸ் பிஸ் மதர். சி வந்து பியோட மதர். சரியா? இந்த மாதிரி எழுதணும். என்ன ஜென்ரோ அதை மார்க் பண்ணணும். சி இஸ் பிஸ் மதர். பியோட அம்மானா முன்னாடி போயிடும், இந்த ஜென்ரேஷன். அடுத்து பாருங்க, டி இஸ் சிஸ் ஃபாதர். சியோட ஃபாதர் யாராமா? நம்மளுக்கு டிஎம். டி பிளஸ் வரும். சரியா? ஃபாதர். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இ இஸ் டிஸ் மதர் ஆகும். இப்ப இக்கு வந்து மைனஸ் வரும். சரியா? பாருங்க, தென் ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு டி. ஏ இஸ் ரிலேட்டட் டு டி. அப்ப என்ன பண்ணுவோம்? டில இருந்து ஏ போட போடணும். டி வந்து ஏவை எப்படி கூப்பிடுவாங்க? ஏங்கிறது யாரு? அதாவது தன்னோட மகளோட பொண்ணு. சரியா? அப்ப என்ன? கிராண்ட் டாட்டர். சரியா? கிராண்ட் டாட்டர். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன பண்ண போறீங்க? மேல சொல்லியிருக்கிறத வச்சு டயக்ராம் போட போறீங்க. அதை அப்படியே வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. சரியா? அடுத்த சம்முக்கு போலாம். பேர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பேர் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வரைஞ்சிட்டு போக வேண்டியதான். பாருங்க, ராஜேஷ் வந்து இஸ் பிரதர் ஆஃப் அங்கித். பிரதர்னா சைட்ல போடு. சரியா? அங்கித்தோட பிரதர். சானு இஸ் சிஸ்டர் ஆஃப் சுபம். சம்பந்தம்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? தனியா எழுதிடும். சானு இஸ் சிஸ்டர். இவங்க வந்து சிஸ்டராமா. இஸ் சிஸ்டர் ஆஃப் சுபம். சுபத்தோட சிஸ்டர். சரியா? அடுத்து பாருங்க, அங்கித் இஸ் சன் ஆஃப் சானு. அப்ப கீழே எழுதிருக்கோம். அங்கித் வந்து சன் ஆஃப் சானு. பிளஸ் வரும். இங்கேயும் வந்து ராஜேஷ்ங்கிற ஒரு பிரதர். சரியா? அப்ப இங்கேயும் பிளஸ் வரும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிறத அப்படியே இங்கேயே எழுதிடும் மெர்ஜ் பண்ணி. அப்ப அங்கித்தோட பிரதர் யாரு? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், ராஜேஷ் இருக்கிறாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. அவ்வளவுதான். இப்போ என்ன கேட்டுட்டாங்க? ஹவு இஸ் நம்மளுக்கு சானு. கடைசி வேர்டு பார்க்கணும். சாணுங்கிற வேர்டு இருக்கா? யாரை வந்து கூப்பிடுறாங்க? ராஜேஷ கூப்பிடுறாங்க. சாணுங்கிறவங்க ராஜேஷ் எப்படி கூப்பிடுவாங்க? நம்மளுக்கு மகன் கூப்பிடுவாங்க, சன். சரியா? சிம்பிள் தான். நீங்க அதை எடுத்து வரைஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சது. பாருங்க, அடுத்து கொஞ்சம் பசில்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்சிமம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பஸ் மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. சரியா? 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ அப்படிலாம் கேட்டீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க பாட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு நீட்டா வரைஞ்சிட்டு ஒண்ணுன்னா பார்த்து நீட்டா போட்டு போயிருக்கலாம். சரியா? பாருங்க, மொத்தம் 6 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்களாமா. தேர் ஆர் 6 சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஃபுட்பால். யாரு? பிக்யூஎஸ்டி யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பியும் டியும் வந்து பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிரதர்ஸ்னா அந்த 2 பேருமே பசங்க தான். சரியா? யூ இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. யூ வந்து சிஸ்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப டி என்ன ஜெண்டர் சொல்லி தெரியாது. அடுத்து பாருங்க, ஆர் இஸ் ஒன்லி சன் ஆஃப் பி சன். தனித்தனியா எழுதிக்கணும் சம்பந்தம் அப்படின்னா. பாருங்க, ஆர் இஸ் ஒன்லி சன். இவங்க சன். ஆர் ஒன்லி சன் ஆஃப் பி அங்கிள். அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஒருத்தங்க இருக்கணும். சரியா?
எந்த ஒரு உறவு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கணும். சரியா? பாருங்க என்ன அர்த்தம், பியோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க, சரியா, அவங்களோட மகன் தான் ஆறு. ஓகேவா? சோ அப்ப பியோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பியும் டியும் நம்மளுக்கு பிரதர்ஸ், அதை கூட நம்ம எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, Q and S are daughters. Q and S are daughter of only brothers of R's father. சரியா? ஆரோட ஃபாதரோட பிரதர்ஸோட டாட்டர்ஸ் யாரு அப்படின்னா நம்மளுக்கு Qயும் S. சரியா? ரெண்டு பேரும் டாட்டர்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம் பாருங்க, இன்னொரு பாருங்க, QSம் டாட்டர்ஸ் ஆஃப் யாரோட டாட்டர் ஆகணும், ஒன்லி பிரதர் ஆஃப், ஒரே பிரதர் யாருக்கு, ஆரோட ஃபாதரோட ஒரே பிரதர்னா அப்ப இது மட்டும்தான் வரும், வேற பாசிபிலிட்டிஸே வராது, இவங்கதான். சரியா? அப்ப இவங்களுக்கு யாரு, ரெண்டு டாக்டர் இருக்காங்க. அப்ப மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஆல்ரெடி UT வேற நம்மளுக்கு ரிலேஷன் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், டியோட சிஸ்டர் வந்து U அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ஒரு U வரும். அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு மொத்தம் 6 பேர் இருக்காங்களா. அப்ப நம்ம இதை வச்சு நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண போறோம். சரியா? டயக்ராம் போட்டாச்சு, இப்ப சம்ஸ் போலாம். டயக்ராம் பாருங்க, இப்ப பாருங்க கொஸ்டின் பாருங்க, U வந்து ஆரை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அது என்ன கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, U வந்து ஆரை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, தன்னோட அப்பாவோட கூட பிறந்த பர்சனோட பையன். சரியா? அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு கசின், சித்தப்பா மகன், பெரியப்பா மகன், அந்த மாதிரி எந்த உறவும் கிடையாது, எல்லாம் கசின் தான். சரியா? அப்போ பிரச்சனை இல்லை, கசின் போட்டு போயிடலாம். அடுத்து பாருங்க, ஹவு மெனி மேல் பிளேயர்ஸ் ஆர் தேர், எத்தனை மேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எத்தனை மேல் இருக்காங்க, 1 2 3 மேல் இருக்காங்க. சரியா? அப்ப 3, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க என்ன கேட்கறாங்க, ஹவு மெனி ஃபீமேல் பிளேயர்ஸ் கேட்கறாங்க. மொத்தம் 6 பேர். அப்ப இன்னொரு 3 பேர் இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். சரியா? மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி தெரியும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 கொஸ்டினுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஜெண்டர் தெரியாத பட்சத்தில் அசீவ் பண்ணக்கூடாது. சரியா? அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு பி. பி வந்து எஸ் எப்படி கூப்பிடுவாங்க, அப்ப டயக்ராம்ல அதே போட வேண்டியதான். பி வந்து எஸ் எப்படி கூப்பிடுவாங்க, நம்மளுக்கு சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு பர்சன் கொடுக்குறது, ஒரு பர்சன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு மார்க் நிறைய வரும். ஏன் அப்படின்னா ஒரு பர்சன் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து போலாம் பாருங்க, சி இஸ் மதர் ஆஃப் ஏ. சரியா? ஏ அண்ட் பி ரெண்டு பேருக்கு ஜெண்டர் தெரியாது, ஆனா சி மதர் அது மட்டும் தெரியும். அடுத்து பாருங்க, டி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி. டியோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா பி. டிங்கிறவங்க பிளஸ், பிங்கிறவங்க மைனஸ். சரியா? தென் வாட் இஸ் சி டு டி. டி வந்து சி எப்படி கூப்பிடுவாங்க, டி வந்து சி எப்படி கூப்பிடுவாங்க, தன்னோட ஒய்ஃபோட அம்மா. சரியா? அப்ப என்ன, மதர் இன்னான்னு கூப்பிடுவாரு, மாமியார். அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, Q வந்து Q இஸ் சன் ஆஃப் P. சரியா? பியோட சன் தான் நம்மளுக்கு Q. இப்ப X இஸ் டாட்டர் ஆஃப் Q. சரியா? X வந்து டாட்டர் ஆஃப் Q. அப்படிதான் எழுதுதான் சரி, வேற எதுவுமே பண்ணல. பாருங்க, R இஸ் ஆண்ட் ஆஃப் X. சரியா? இப்ப R வந்து ஆண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க தான் ஆர். சரியா? ஆண்ட் கொடுத்ததுனால மைனஸ். அடுத்து பாருங்க, எல் இஸ் சன் ஆஃப் ஆர். எல்லுங்கிறவங்க ஆரோட சன் ஆகும். சரியா? அப்ப பிளஸ். வாட் இஸ் த எல்ஸ் ரிலேஷன்ஷிப் டு பி. சரியா? அப்ப பி வந்து எல் எப்படி கூப்பிடுவாங்க, பிங்கிறவங்க எல் எப்படி கூப்பிடுவாங்க. அப்ப பி வந்து பிக்கு மக, ஆறுங்கிறவங்க மக. சரியா? மகளோட பையன், அப்ப என்ன, கிராண்ட் சன். சரியா? சிம்பிள் தான். நீங்க இந்த மாதிரி டயக்ராம் போட்டீங்கன்னா மார்க் வந்துட்டே இருக்கும். அடுத்து போயிடலாம். அடுத்து பாருங்க, பி வந்து யாராமா, ஃபாதர் ஆஃப் கியூ. பிங்கிறவங்க ஃபாதர் ஆஃப் கியூ. சரியா? பி ஹாஸ் ஒன்லி 2 சில்ட்ரன். பிக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கு. கியூ இஸ் பிரதர். கியூங்கிறது அப்ப ஆம்பளை. சரியா? கியூ இஸ் பிரதர் ஆஃப் ஆர். அடுத்து ஆர் இஸ் டாட்டர் ஆஃப் யாரு, பி அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து என்னது, பிங்கிறவங்க கண்டிப்பா ஒய்ஃபா தான் இருக்கும், அது பியோட ஒய்ஃபா இருக்கும். அடுத்து பாருங்க, ஏ இஸ் கிராண்ட் டாட்டர். ஏங்கிறவங்க கிராண்ட் டாட்டர் ஆஃப் பி. அப்ப பியோட கிராண்ட் டாட்டர்னா இவங்க 2 பேத்துக்கு யாருக்கும் குழந்தை இருக்கு. சரியா? அது யாருக்கும் சொல்லி தெரியல. பாருங்க, அப்ப என்ன எழுதிக்கணும், இந்த மாதிரி எழுதிக்கணும். பி வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப், சரி, ஏ வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் பி, இந்த மாதிரி. சரியா? அப்ப ஏங்கிறது டாட்டர். அடுத்து பாருங்க, எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. எஸ்ங்கிறவங்க
நம்மளுக்கு ஃபாதரா இருக்கிறாங்க. யாருக்கு? ஏ. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கோம். அப்ப வந்து இவர் வந்து மென்னா இருக்கிறாரு, அப்ப இவங்க தான் உமனா இருக்கிறாங்க. அப்ப வந்து கண்டிப்பா இவங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப இவங்க 2 பேரும் தான் கப்பல், இவங்களுக்கு பிறந்ததான் ஏ. சரியா? ஏ மைனஸ். பாருங்க, ஹவு எஸ் இஸ் ரைட்டர். கியூ வந்து எப்படி கூப்பிடுவாங்க? அவ்வளவுதான். நம்மளுக்கு கியூ வந்து யார? எஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க? தன்னோட தங்கச்சியோட புருஷன். சரியா? தங்கச்சியோட புருஷன் எப்படி கூப்பிடுவாங்க? பிரதர்ங்களா? ஸோ அவ்வளவுதான். அடுத்து போலாம். பாருங்க, என்ன கொடுத்துருக்கான்? டி இஸ் கேஸ் பிரதர். டி வந்து யாராமா? கேவோட பிரதரா. ஓகேவா? எம் இஸ் கேஸ் சிஸ்டர். எம் வந்து கேவோட சிஸ்டர். சரியா? டி இஸ் ஆர்ஸ் ஃபாதர். தனியா எழுதிக்கலாம், சம்பந்தமா கொடுத்துருக்கோம். டி வந்து ஆரோட ஃபாதர். சரியா? ஆர் ஃபாதர். ஹூ இஸ் எம்ஸ் பிரதர். அவர் யாராமா? எம்மோட பிரதராவும் இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து இந்த மாதிரி வரும், எம்மோட பிரதர் தான் டிஏ, டியோட வந்து ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் பொண்ணா இருக்கிறாங்க. எஃப் இஸ் கேஸ் மதர். கேவோட அம்மா யாரு அப்படின்னா எஃப். அட்லீஸ்ட் ஹவு மெனி சன்ஸ் டூ டி அண்ட் எஃப் சொல்லிடுறாங்க. பாருங்க, டி இருக்கிறாங்களா, டி எஃப் இருக்காங்க. சரியா? இப்போ இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆரோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கேயுமே கொஸ்டினோட வாசி பாத்தீங்கன்னாலும் தெரியாது. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, கேவோட ஜெண்டரும் நம்மளுக்கு தெரியாது, பிளஸ்ஸா மைனஸா சொல்லி, மென்னா ஃபீமேலா சொல்லி தெரியாது. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம்? கண்ணே பிடிக்க முடியாது, யாரு மேலே ஃபீமேலு தெரியல. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? டேட்டா இன்அடிக்குவேட். சரியா? எஸ்பிஐ பிஓனால கொஞ்சம் டஃபா கேட்டுருக்காங்க. டஃபா கிடையாது, நம்மளுக்கு டேட்டா இன்அடிக்குவேட் வச்சு கேட்டுருக்காங்க. சரியா? நம்ம டிஎன்பிசில அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க, நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். வருது போலாம். AQ, YZ are different persons இருக்காங்களாமா. பாருங்க, Z is father of Q. சரியா? A is daughter of Y. அப்ப தனியா இருக்காங்க. A is daughter of அப்படின்னு சொல்லிருக்காங்க. Y is son of Z. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப Y is son of Z னா நம்ம இங்கே எழுதலாம். சரியா? Y வந்து son of Z னா நம்மளுக்கு இங்க வரும். இவர் தான் Z ஓட நம்மளுக்கு ஒரு ஒரு ஆல்ரெடி ஆஃப்ஸ்பிரிங் இருக்காங்க. அப்ப அவங்க கூட தான் நம்மளுக்கு Y இருப்பாங்க. Y வந்து சன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு இத வந்து இந்த ரிலேஷன் நம்ம இங்க இடத்துல இல்லாம ஒய்க்கு ஒரு மக இருக்கு, ஏன்னு சொல்லி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இஃப் பி இஸ் சன் ஆஃப் ஒய், இஃப் பி இஸ் சன் ஆஃப் ஒய் அப்படின்னா ஒய்க்கு வந்து இன்னொரு சன் இருக்கு, அவங்க வந்து பி. சரியா? இப்ப பி இஸ் பிரதர் ஆஃப் பி. அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு பிரதர் இருக்கு பி. சரியா? இப்ப எல்லாமே மேலு. இப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? தென் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆப்ஷன்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒய்யும் பியும் பிரதர்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒய்யும் பியும் பிரதர்ஸா கிடையாது, அப்பா முறை வருது. ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஏ வந்து சிஸ்டர் ஆஃப் பியா? ஆமா, ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி தான். ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட். மித்தெல்லாம் செக் வேணா பண்ணி பாருங்க. பி வந்து இசட்டுக்கு அங்கிள் கிடையாது. சரியா? 2 ஜெனரேஷன் தாண்டி போகுது. அடுத்து QYR பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. நம்மளுக்கு ஜென்ரே தெரியல, ஏ பிளஸ்ஸா மைனஸ் ஆன்னு சொல்லி. ஸோ வந்து அது வராது. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? பாருங்க, அடுத்த கொஸ்டின், அடுத்த பசில். நம்மளுக்கு பசில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கேட்டா நல்ல லக்கு. சரியா? நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சு நம்ம 4 மார்க் வாங்கிக்கலாம். பாருங்க, ABCDF அப்படின்னு சொல்லி 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்களாமா. எஃப் வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. எஃப் வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. அப்போ ஒரு கப்புள் இருக்காங்க, அதுக்கு முந்தின கப்புள். சரியா? அவங்கள இ இருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் இ. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மறுபடியும் இதுதான், டி இஸ் கிராண்ட் மதர். இப்போ என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கப்புள் இருக்காங்க நடுவில், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏ இருக்காங்க. சரியா? கிராண்ட் மதர் ஒரு லேடி. அடுத்து பாருங்க, சி இஸ் மதர் ஆஃப் எஃப். இந்த மாதிரி வருது. அண்ட் ஒய்ஃப் ஆஃப் பி. அடுத்து பாருங்க, சி இஸ் மதர் ஆஃப் எஃப் சொல்லி கொடுக்குறாங்க. சி மதர்னா மைனஸ். சரியா? சி இஸ் மதர் ஆஃப் எஃப் அண்ட் ஒய்ஃப் ஆஃப் பி. அப்போ ஒய்ஃப்ங்கிறது பிங்கிறவங்க ஹஸ்பண்டா இருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, பிஸ் மதர். பியோட மதர் யாராமா? நம்மளுக்கு டி ஆகும். இப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிடலாமா? அடுத்து பாருங்க, 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்களாமா. இங்க ஒரு மேரிட் கப்புள், அடுத்து அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல ஒரு மேரிட் கப்புள் இருக்காங்க. சரியா? அப்போ இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும் பொழுது நம்மளுக்கு சி இருக்காங்க, சி பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் வந்து டி வந்து அம்மாவா இருக்கிறாங்க. அப்ப ஆப்வியஸா இ தான் வந்து அங்க அப்பாவா இருக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா 2 கப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேற வழி கிடையாது. அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா
அப்படின்னா யாரெல்லாம் வந்து 3வது தலைமுறை இருக்கிறாங்க, எஃப் இருக்கிறாங்க. எஃப் வந்து பொண்ணு, சரியா? அடுத்து ஏ இருக்காங்க, சரியா? இப்போ இதுதான் வந்து ரிலேஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிருக்கேன். எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா பாருங்க, டி மைனஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா, டிங்கிறவங்க ஏவோட கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு இது எல்லாமே கம்பைன்ட் ஆயிடுச்சு, சரியா? ஸோ வந்து இப்போ இதை வச்சுட்டு நம்ம எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஜெண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாத்துக்கும் ஜெண்டர் இருக்கு. ஏவை தவிர இருக்கு, ஏவை தவிர மற்ற எல்லாமே ஜெண்டர் தான். இப்போ ஏக்கு மட்டும் ஜெண்டர் கொடுக்கல, டிஎஸ் கிராண்ட் மதர் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஏவை பத்தி எந்த டேட்டாவும் சொல்லல. அப்போ வந்து அவங்களுக்கு ஜெண்டர் இல்லை, இதை நோட் பண்ணிக்கணும். ஜெண்டர் தான் வச்சுதான் நமக்கு மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு ட்ரீ இதா இருக்கு, இதை வச்சு பார்க்கலாம். அந்த டயக்ராம் அதை வச்சு பார்க்கலாம். இப்ப ஹவு மெனி மேல்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஜெண்டர் தெரியும் எக்ஸப்ட் ஏ. இப்ப ஏ வந்து ஆனா பெண்ணான்னு தெரியாதனால நம்மளுக்கு cannot be determined, சரியா? அப்ப நம்மளுக்கு எத்தனை மேல் இருக்காங்க, இ ஒரு மேலு, அடுத்து பி ஒரு மேலு, சரியா? அப்ப மினிமம் 2 மேல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் கரெக்ட். பட் ஆனா அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கனால cannot be determined, சரியா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, அதே தான் பஸ்னால நம்மளுக்கு 2-3 கொஸ்டின் பாருங்க. ஏ வந்து சி எப்படி வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏ வந்து நம்மளுக்கு சி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு அம்மான்னு கூப்பிடுவாங்க, சரியா? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். டேக் அவுட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏ வந்து சிஸ்டர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏ வந்து சிஸ்டரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. எஃப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா சிஸ்டர்னு சொல்லி தெரியும். ஏ வந்து சிஸ்டர் சொல்ல முடியாது. ஏ இஸ் எஃப்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஜெண்டர் தெரியாது, ஓகேவா? டி ஹேஸ் 2 grandsons. டிக்கு வந்து 2 grandsons இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்ல முடியாது, சரியா? ஏன்னா ஜெண்டர் தெரியாது. அப்ப ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி தான். இது நீங்க பயப்படாம போகலாம், சரியா? நீங்க வந்து டயக்ராம் பேஸ்டு டயக்ராம கரெக்டா போடும் பட்சத்து நீங்க பயப்படாம நன் ஆஃப் தி போடலாம், சரியா? நம்மளுக்கு நன் ஆஃப் தி இருக்காத ஆன்சரு. ஸோ இதனால நான் வந்து சொல்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following are couples? யார் வந்து ஜோடின்னு கேட்கறாங்க, சரியா? நமக்கு 2 ஜோடி இருக்கு. ஒன்னு வந்து டிஇ ஒரு ஜோடி இருக்கு, இன்னொன்று சிபி அவங்களும் ஜோடி தான், சரியா? அப்போ வந்து இதை படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஇ தான் நமக்கு, சரியா? அடுத்து போகலாம். இப்போ இதுலயும் 6 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி பஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, ஃபேமிலி ஆஃப் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று சரி ஏபிசிடி பிஎஃப் 6 பேர் இருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் மேரிட் கப்பல். அப்போ ஸ்லாஷ் போடுறது தான். பி இஸ் பீயிங் ஃபீமேல் மெம்பர். பி வந்து ஃபீமேல்னா அப்போ வந்து ஏங்கிறது மேல்னு வரும், தெரியும், ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் எஃப். பி வந்து டாட்டர் இன் லா அப்படின்னு அர்த்தம். ஏவோட பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப். எஃப்ங்கிறது அங்கே தெரியாது, பட் ஆனா டாட்டர் ஏவோட பேரண்ட் மட்டும் தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் ஒன்லி சன் ஆஃப் சி. தனியாக எழுதிக்கலாம், சம்பந்தமாக இருக்கு. டி இஸ் ஒன்லி சன் ஆஃப் சி, சரியா? ஒன்லி சன் சொல்லியிருக்காங்க, ரொம்ப முக்கியம், ஒன்லிங்கிறது முக்கியம். அடுத்து பாருங்க, இ இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. இக்கு வந்து இ வந்து சிஸ்டர் ஆஃப் டி, சரியா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் நாட் லைவ். எஃபோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, ரொம்ப முக்கியமானது. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க ஒரு லேடின்னு அர்த்தம், ஃபீமேல், சரியா? அடுத்து சி இஸ் ஏஸ் பிரதர். சி வந்து ஏவோட பிரதர் ஆகும். அப்ப இப்ப கம்பைன் பண்ணி எழுதலாமா, சி வந்து ஏவோட பிரதர், பிளஸ் வரும். அப்ப கீழே வந்து நம்மளுக்கு என்ன வரும், இந்த மாதிரி வரும், டி பிளஸ் மைனஸ், சரியா? இதுதான் நம்மளுக்கு ஃபேமிலி ட்ரீ. இல்ல வந்து நம்மளுக்கு டயக்ராம். இதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சில இருந்து நம்ம சி வந்து எஃப் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அப்ப சி வந்து எஃப் எப்படி கூப்பிடுவாங்க, தன்னோட ஹஸ்பண்டோட அம்மா, சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு மதர் இல்ல மாமியார். அடுத்து போலாம். அடுத்து வந்து பாருங்க, சி வந்து எஃப் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சி வந்து இ எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சி வந்து இ எப்படி கூப்பிடுறாங்க, தன்னோட மக, சரியா? சிக்கு வந்து மகன் இருக்கு, இப்ப டாட்டர். அடுத்து போலாம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, 3வது கொஸ்டின். பி வந்து சி எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பி இருக்கு, பி வந்து சி எப்படி கூப்பிடுறாங்க, பியோட ஹஸ்பண்டோட தம்பி, சரியா? இல்ல சகோதரர் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கூப்பிடுவாங்க, பிரதர் இல்லா, நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். அடுத்து பாருங்க, அடுத்து ஏ வந்து எஃப் எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. ஏல இருந்து எஃப் எப்படி கூப்பிடுவாங்க, தன்னோட அம்மா, சரியா? மதர். டயக்ராம் மட்டும் போட்டீங்கன்னா வாட போட்டுட்டே இருப்பாங்க. ஹவு மெனி மேல்ஸ் ஆர் தேர் இந்த ஃபேமிலி, எத்தனை ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்.
இப்போ D1 C1 A1 அப்போ 3 பேர் ஆயாச்சு சரியா. இன்னொருத்தர் அவர் இறந்துட்டார், உயிரோட இல்லை, அப்போ கணக்குல கிடையாது. அப்ப நம்மளுக்கு 3. அடுத்து கேட்குறாங்க ஹவு மெனி ஃபீமேல்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயக்ராம்ல பார்க்கலாம் பாருங்க, எத்தனை ஃபீமேல் இருக்காங்க. E ஒரு ஃபீமேலு, அடுத்து B ஒரு ஃபீமேலு, அடுத்து இருக்கல மூத்தவங்க F ஒரு ஃபீமேல், 3 ஃபீமேல் சரியா 3. அப்ப இந்த டயக்ராம் மட்டும் போட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஈஸியா வந்து நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி போயிட்டு இருக்கலாம் சரியா. நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்டாங்க ஒரு பர்சன் கேட்டாலுமே நம்மளுக்கு எப்படி 5 மார்க்ல 6 மார்க் வந்து போயிடும். ஏன் அப்படின்னா சிம்பிளா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கான்வர்சேஷன் வச்சு கேட்பாங்க. பர்சன்ஸ் கேட்கும்போது இன்னுமே கொஸ்டின்ஸ் அதிகமாக போகும் சரியா. ஸோ வந்து ஈஸியா வந்து டயக்ராம் வச்சு போகணும். அடுத்த கொஸ்டின், அடுத்த டாபிக் வந்து போலாம். அது கடைசி டைப் சரியா, சிம்பாலிக்கலி கோடட் பிளட் ரிலேஷன்ஸ். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியா. இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டயக்ராம் மட்டும் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சிம்பிள்ஸை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு சின்ன தப்புட்டா கூட நம்மளுக்கு ரிலேஷன் வந்து மாறிடும் சரியா. நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் டஃபா கேட்கணும், இந்த மாதிரி கேட்கலாம். சிம்பாலிக்கலி கோடட் பிளட் ரிலேஷன்ஸ் குறியீடா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம். PQ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா $Q அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா P is father of Q சரியா. டாலர்னா ஃபாதர்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேஷ் அப்படின்னா நம்மளுக்கு மதர்னு அர்த்தம் சரியா. ஸ்டார் அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டர்னு அர்த்தம் சரியா. அப்ப இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் சரியா. மனப்பாடம் கூட இல்ல, பார்த்து எழுதிக்கலாம். மனப்பாடம் ஒன்றும் தேவையில்லை சரியா. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்ல டைம் இருக்கும். நீங்க இப்ப வந்து போடாம தப்பா போட்டுருந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப இந்த கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேர்ட்ஸா கொடுத்துருந்தா கோடா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம்னா ஆன்சர் பாருங்க. இப்ப என்ன ஹேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப எழுதிடணும். என்ன எழுதியாச்சு. ஹேஷ்னா என்ன, மதர் சரியா. அப்ப என்ன வந்து மதர், அவ்வளவுதான். யாருக்கு மதர், எல்லுக்கு மதர் சரியா. அடுத்து பாருங்க எல்லு ஸ்டார் கொடுத்துருக்காங்க சரி. $L கொடுத்துருக்காங்க. டாலர் தான் என்ன, ஃபாதர். எல்லு ஃபாதர், யாருக்கு ஃபாதரு அப்படின்னா P-க்கு ஃபாதர். இந்த மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டே போட்டீங்கன்னா இவன் போட்டே இருக்கலாம். P வந்து ஸ்டார். அப்ப P வந்து ஸ்டார்னா அந்த சிஸ்டர். P-ங்கிறவங்க சிஸ்டர். யாருக்கு சிஸ்டர், Q-க்கு சிஸ்டர். அவ்வளவுதான் முடிச்சு, டயக்ராம் முடிச்சு. இப்ப நம்ம என்ன கேட்கறதா, என்ன வந்து Q எப்படி கூப்பிடுவாங்க. என்ன வந்து Q கூப்பிட்டாங்கன்னா Q இங்க இருக்கிறாங்க அப்படிதானே. இப்ப Q-க்கு ஜெண்டர் நம்மளுக்கு தெரியுமா, ஜெண்டர் தெரியாது. அப்ப என்னங்கிறவங்க Q வந்து என்ன வந்து எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா கிராண்ட் மதர்னு கூப்பிடலாம். ஆனா என்னங்கிறவங்க Q-வை கூப்பிடணும்னா அவங்களுக்கு ஜெண்டர் தெரிஞ்சுக்கணும். பிளஸ் இருந்துச்சுன்னா கிராண்ட் சன் கூப்பிடலாம், மைனஸ் இருந்துச்சுன்னா கிராண்ட் டாட்டர் கூப்பிடலாம். ஜெண்டர் தெரியாதனால நம்மளுக்கு டேட்டா என்ன எடுக்க சரியா. ஸோ வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு. போக போக நம்மளுக்கு கொஞ்சம் டஃபா பார்ப்போம் பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்கும் மேக்ஸிமம் சம்ஸ் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கதா நம்ம நல்லா வந்து வாசிச்சு வச்சுக்கிறோம் சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, PQ சரி, P இன்ட்டு Q மீன்ஸ் சிஸ்டர். P இஸ் சிஸ்டர் ஆஃப் Q. P பிளஸ் Q அப்படின்னா P இஸ் மதர் ஆஃப் Q சரியா. P மைனஸ் Qனா P இஸ் ஃபாதர் ஆஃப் Q சரியா. P பிளஸ் கிடையாது, இது வந்து டிவிஷன் சரியா. அந்த மாதிரி விழுந்திருக்கு. P இஸ் பிரதர், டிவிஷன்னா பிரதர்னு அர்த்தம் சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் நெஃப்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அந்த 4 இதுல யாரோ ஒரு இதுல எம் வந்து நெஃப்யூவா இருக்கிறாங்க ஆருக்கு சரியா. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணும், 4 இதையும் டயக்ராம் போட வேண்டியதான் சரியா. டயக்ராம் போடுவோமா, அப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே D ல இருந்து சால்வ் பண்ணணும் சரியா. A ல இருந்து சால்வ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில தான் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணிப்பாங்க சரியா. இந்த மாதிரி சம்ஸ் எல்லா சமயம் வந்து சால்வ் பண்ணி ஆப்ஷன்ஸையும் சால்வ் பண்ற மாதிரி பாருங்க. D சால்வ் பண்ணுங்க. 6க்கு வகுத்தல் சரி. டிவிஷன் என்ன, பிரதர். இப்போ 6 இருக்கிறவங்க பிரதரா இருக்கிறாங்க யாருக்கு, T-க்கு சரியா. அடுத்து T மைனஸ் M அப்படின்னு அர்த்தம், ஃபாதர்னு அர்த்தம். T-ங்கிறவங்க ஃபாதரா இருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னா M-க்கு சரியா. இப்போ M பிளஸ் J அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு மதர்னு வரும் சரியா. இந்த இடத்துல பிளஸ்ங்கிறது வகுத்தலா போடணும், பிரிண்டிங் மிஸ்டேக் சரியா. அப்போ வகுத்தல்னு போட்டீங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு பிரதர்னு வரும். அப்ப M-ங்கிறது பிரதரா இருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னா J-க்கு சரியா. இப்போ பாருங்க ரிலேஷன் பாருங்க, நம்மளுக்கு என்ன வருது, M வந்து நெஃப்யூ ஆஃப் R சரியா. ஸோ வந்து ஆறுங்கிறவங்க எப்படி கூப்பிடுவாங்க, நெஃப்யூ தான் கூப்பிடுவாங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் D தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சம்ஸ்க்கு பாருங்க. அடுத்து W இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் H.
அப்படிங்கிற மாதிரி எந்த ரிலேஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து கூச்சப்படக்கூடாது, ஒன்னொன்னா பார்த்துரும் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் டி பார்க்கலாம். டபிள்யூ வந்து டிவிஷன் தான் பிரதர்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப டபிள்யூ வந்து பிரதர் இருக்கிறாங்க யாருக்கு, டிக்கு சரியா. அப்ப பிளஸ்ங்கிற சிம்பிள் போட்டுக்கோங்க. பிளஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா மதர். சரி, டீங்கிறவங்க மதரா இருக்கிறாங்க யாருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டபிள்யூ வந்து டபிள்யூஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிடையாது ஃபாதர், ஐ மீன் அதுக்கு முதல் ஜென்ரேஷன் தான் வருது. நமக்கு இன்னொரு ஜென்ரேஷன் தாண்டி போகும் பாருங்க. அடுத்து பாருங்க, டபிள்யூ இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்ட்டுனா என்ன, இன்ட்டுனா சிஸ்டர். டபிள்யூ வந்து சிஸ்டர் இருக்கிறாங்க யாருக்கு, சிஸ்டர் இருக்கிறாங்க டீக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்க. டி பிளஸ் கொடுக்குறாங்க. டி பிளஸ் என்ன நம்மளுக்கு மதர். அப்ப இவங்க வந்து மதரா இருக்கிறாங்க யாருக்கு மதரா இருக்கிறாங்க, ஹெச்க்கு மதரா இருக்கிறாங்க சரியா. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க, டபிள்யூ டிவிஷன் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் பிரதர்னு இருக்கும் சரியா. பிரதருக்கு டிக்கு யாருக்கு பிரதர் டிக்கு. இப்போ மைனஸ்னா என்ன, மைனஸ்னா நம்மளுக்கு ஃபாதர். டிங்கிறவர் ஃபாதரா இருக்கிறாரு யாருக்கு, ஹெச். அப்ப இதுவும் கிடையாது. நம்மளுக்கு கிராண்ட் ஃபாதரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, வரமாட்டேங்குது. அடுத்து பாருங்க, டபிள்யூ பிளஸ். டபிள்யூ பிளஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா மதர். டபிள்யூங்கிறவங்க மதரா இருக்கிறாங்க யாருக்கு, டி சரியா. டி மைனஸ்னா நம்மளுக்கு பிரதர்னு அர்த்தம் அப்படிதானே. அப்ப ஹெச் பிரதரா இருக்காங்க. அப்ப இதுக்கும் வந்து நம்மளுக்கு ஹெச் கிராண்ட் ஃபாதர் வருதா, வரல. என்ன அர்த்தம், நன் ஆஃப் தேவை தான், 4 ஆப்ஷனும் வரல. இந்த மாதிரி பேங்கிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, 4 ஆப்ஷனையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு நன் ஆஃப் தேவை போடுற மாதிரி இருக்கும். இது டைம் வந்து கன்சியூம் பண்ணும், அதுக்காக கொடுப்பாங்க. சிலருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது அவங்க சால்வ் பண்ணதுனால. அப்ப என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சால்வ் பண்ணுவாங்க. அப்ப இன்னொரு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால சால்வ் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸா சால்வ் பண்ணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒன்னொன்னு அந்த சிம்பிள்ஸை பார்த்து எழுதுறோம், வேற எதுவுமே கிடையாது சரியா. சிம்பிள்ஸை பார்க்கறோம் எழுதுறோம், சிம்பிள்ஸை பார்க்கறோம் எழுதுறோம் பாருங்க. இதுவும் அதேதான். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, வீனா நம்மளுக்கு சன்னு கொடுக்குறாங்க சரி. பிளஸ்னா சன்னு, மைனஸ்னா ஒய்ஃப், இன்ட்டுனா நம்மளுக்கு பிரதர், டிவிஷன்னா நம்மளுக்கு மதர், ஈக்குவல்ட்டுனா சிஸ்டர் சரியா. அப்ப அது கொடுத்துருக்கா அப்படியே எழுதிடலாம் பாருங்க. இன்ட்டுன்னு கொடுக்குறாங்க. பிங்கிறவங்க அப்ப வந்து பிரதரா இருக்கிறாங்க யாருக்கு, ஆருக்கு. டிவிஷன் பாருங்க, டிவிஷன் மதர். அப்ப ஆறுங்கிறவங்க மதரா இருக்கிறாங்க யாருக்கு, கியூக்கு. அப்ப கீழே கொடுத்துருக்காங்க எது கரெக்ட் அப்படின்னா, பி இஸ் நெஃப்யூ ஆஃப் கியூவா கிடையாது, பி இஸ் அங்கிள் ஆஃப் கியூவா, அது கரெக்ட் சரியா. பிங்கிறவங்க கியூக்கு அங்கிளா தான் இருக்கிறாங்க சரியா. அப்ப அது கரெக்ட். இந்த மாதிரி சிம்பிளா வந்து இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த சிம்பிள்ஸை பார்த்து நம்ம எழுதினா போதும். இப்போ ஈக்குவல் டு சரி. அப்ப ஈக்குவல் டு எழுதலாம். ஈக்குவல் என்ன, சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்களா. பி வந்து சிஸ்டரா இருக்கிறாங்க யாருக்கு, ஆருக்கு. அடுத்து டிவிஷன் என்ன, டிவிஷன் வந்து நம்மளுக்கு மதர். ஆறுங்கிறவங்க மதரா இருக்காங்க யாருக்கு, கியூ சரியா. கீழே வந்து பாருங்க, பி இஸ் ஆண்ட் ஆஃப் கியூ. பி வந்து கியூக்கு ஆண்டா இருக்கிறாங்களா, ஆமா கரெக்டா பாருங்க சரியா. ஏனாச்சு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கு சரியா. நீங்க சிம்பிள்ஸை வச்சு டயக்ராம் வந்து போடுறீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி வாஸ்ட் சென்டென்ஸ்ல போட்டீங்களோ அதை வந்து சிம்பிள்ஸா கொடுத்துருப்பாங்க கண்டிஷன்ஸா, அதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்றீங்க அவ்வளவுதான் சரியா. இப்ப பாருங்க, இது பாருங்க, பிளஸ்னா என்ன அப்படின்னா ஃபாதர்னு சொல்லிட்டாங்க, மைனஸ்னா என்ன ஒய்ஃப், இன்ட்டுனா என்ன பிரதர், டிவிஷன்னா டாட்டர் சரியா. பாருங்க எழுதுங்க, ஏங்கிறவங்க டிவிஷன்னா டாட்டரா இருக்காங்க யாருக்கு, சிக்கு. அடுத்து சி வந்து பிளஸ் சொல்லிருக்காங்க. பிளஸ்னா என்ன, ஃபாதர். சி வந்து ஃபாதரா இருக்கிறாரு யாருக்கு, டிக்கு. கூட எழுதிக்கணும் சரியா, ரிலேஷனா தான் இருக்காங்க. அடுத்து மறுபடியும் பாருங்க, டி பிளஸ் சொல்லிருக்காங்க. பிளஸ் என்ன, ஃபாதர். அப்ப டிங்கிறவங்க ஃபாதரா இருக்கிறாங்க யாருக்கு, டிக்கு சரியா. அப்ப எது ட்ரூ அப்படின்னா பாருங்க, ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பியா கிடையாது. அதே மாதிரி பி இஸ் ஆண்ட் ஆஃப் ஏவா கிடையாது, அவங்க வந்து சின்ன பொண்ணு பி. அடுத்து பாருங்க, ஏ இஸ் ஆண்ட் ஆஃப் பி, இது கரெக்ட். ஏ வந்து ஆண்டா தான் இருக்காங்க சரியா, அப்பா கூட பிறந்த தங்கச்சி சரியா. அப்போ வந்து சி தான் கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும். நீங்க அதை பார்த்து சிம்பிள்ஸை பார்த்து எழுதுறீங்க பாருங்க. மைனஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப மைனஸ் என்ன பாருங்க, மைனஸ் என்ன ஒய்ஃப். அப்ப ஏ வந்து ஒய்ஃபா இருக்கிறாங்க யாருக்கு, சி சரி. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதிங்கன்னா ஈஸியா தான். பிளஸ் பிளஸ்னா என்ன அப்படின்னா ஃபாதர். அப்ப சிங்கிறவங்க ஃபாதரா இருக்காரு யாருக்கு, பிக்கு. ஃபாலோயிங்ல எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏ வந்து டாட்டரா கிடையாது, பி வந்து ஆண்டா கிடையாது, ஏ இஸ் மதரா கிடையாது. ஏ கரெக்ட், ஏ இஸ் மதருங்கிறத கரெக்ட் சரியா. ஏ சியும் தம்பதிகள், அவங்களுக்கு பொண்ணோ பையனோ தெரியாது, அவங்க தான் பி. அடுத்து போலாம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி மாட்டி கடைசிதான்.
இதை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. பாருங்க அப்படியே எடுத்து டிவிஷன் என்ன, டாட்டர். சரியா? அப்ப பி வந்து டாட்டரா இருக்கிறாங்க யாருக்கு, ஆர். சரியா? ஆர் பிளஸ்னா என்ன, பிளஸ்னா என்ன, ஃபாதர். அப்ப ஆர் வந்து என்ன பண்றாரு, ஃபாதரா இருக்கிறாரு யாருக்கு, எஸ்க்கு. கூடயே வரும். பாருங்க அடுத்து பிளஸ்ங்கிறது என்ன, பிளஸ்னா நம்மளுக்கு ஃபாதர். இப்போ எஸ் வந்து ஃபாதரா இருக்கிறார் யாருக்கு அப்படின்னா கியூ. சரியா? அவ்வளவுதான். இப்போ பாருங்க எது ட்ரூ, பி வந்து பி இஸ் டாட்டர் ஆஃப் கியூவா கிடையாது, கியூ இஸ் ஆண்ட் ஆஃப் பியா கிடையாது, கியூ பி தான் ஆண்ட். சரியா? கியூ கிடையாது. அடுத்து பாருங்க பி இஸ் ஆண்ட் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களா, அது கரெக்ட். அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் இருக்கும். அடுத்து பாருங்க ஆர் பி மைனஸ் ஆர் பிளஸ் கியூவா. பாருங்க பிங்கிறது மைனஸ் என்ன கொடுத்துருக்கான், மைனஸ்னா ஒய்ஃப்னு சொல்லி. இப்போ மைனஸ் ஒய்ஃப், ஒய்ஃப் ஆஃப் ஆர், ஒய்ஃபா இருக்காங்க. அப்ப இவங்க ஃபீமேல், இது மேல். இப்போ ஆறுங்கிறவர் என்னது, பிளஸ்னா ஃபாதர். ஆறுங்கிறவங்க ஃபாதரா இருக்கிறாங்க யாருக்கு, கியூ. எது ட்ரூ அப்படின்னா பி வந்து மதர் ஆஃப் கியூவா, கரெக்ட். பி இஸ் மதர் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. சரியா? நம்மளுக்கு டேட்டாஸை பார்த்து அப்படியே எழுதணும். பாருங்க பி வந்து மல்டிப்ளேஷன், பி இன்ட்டுனா என்ன, பிரதர்னு சொல்லிருக்காங்களா. அப்ப பி வந்து பிரதரா இருக்காரு யாருக்கு, ஆருக்கு. இப்போ டிவிஷன்னா என்ன, டிவிஷன்னா நம்மளுக்கு டாட்டர்னு அர்த்தம். இப்ப ஆர் வந்து டாட்டரா இருக்கிறாங்க யாருக்கு, முன்னாடி போன. சரியா? பாருங்க பி இஸ் அங்கிள் ஆஃப் கியூவா கிடையாது, அடுத்த ஜெனரேஷன் வர. பாருங்க பி இஸ் ஃபாதர் ஆஃப் கியூவா, அதுவும் கிடையாது. பி இஸ் பிரதர் ஆஃப் கியூவா, அதுவும் கிடையாது. பி இஸ் சன் ஆஃப் கியூவா, அது கரெக்ட். சரியா? ஸோ வந்து சன்னா இருக்காங்க. அடுத்து பாருங்க மல்டிப்ளேஷன். மல்டிப்ளேஷன் என்ன, மல்டிப்ளேஷன்னா நம்மளுக்கு பிரதர்னு அர்த்தம். ஒன்றும் கிடையாது, பார்த்து எழுதுனால ஆன்சர் வரும். பி பிரதர் பிளஸ் பிரதர் ஆர். இப்போ கழித்தல்னா என்ன, நம்மளுக்கு ஒய்ஃப்னு நினைக்கிறேன். சரியா? ஒய்ஃப்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், மைனஸ் வரும், பிளஸ் வரும். சரியா? சாரி மாத்தி போட்டேன். ஆறு தான் ஒய்ஃபா இருக்காரு. சரியா? ஒய்ஃபா இருக்காங்க இவங்க. பாருங்க பி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் கியூ. கியூக்கு வந்து பி வந்து பிரதர் இன் லாவா, கரெக்டா அமைச்சு. சரியா? பாருங்க பி பிளஸ் கொடுத்துருக்காங்களா, பிளஸ்னா ஃபாதர்னு நினைக்கிறேன். பிளஸ்ங்கிறது நம்மளுக்கு ஃபாதர் தான். சரியா? இப்ப பி வந்து ஃபாதரா இருக்கிறாரு யாருக்கு, ஆருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வகுத்தல் போட்டுருக்காங்களா, வகுத்தல்னா என்ன, டாட்டர். இப்ப டாட்டர் யாரு, ஆர் வந்து டாட்டரா இருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னா கியூக்கு. அப்ப இந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருக்கோம். பாருங்க இப்ப சால்வ் பண்ணுங்க. பி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் கியூவா, கரெக்ட். பி வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ தான். அடுத்து பாருங்க இன்னொரு கொஸ்டின், மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப மைனஸ்னா ஒய்ஃப் நினைக்கிறேன். சரியா? பி ஒய்ஃபா இருக்கிறாங்க யாருக்கு, ஆருக்கு. இன்ட்டுங்கிறது நம்மளுக்கு, இன்ட்டுங்கிறது என்னது, நம்மளுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பிரதர்னா யாருக்கு, ஆருக்கு பிரதரா இருக்கிறாங்க. சரியா? அப்ப இது பிளஸ் வரும், கியூ வரும். அப்ப பாருங்க பி இஸ் சிஸ்டர் ஆஃப் கியூவா கிடையாது, கியூ இஸ் சன்னு அது கிடையாது, கியூ இஸ் ஹவுஸ் சாரி கியூ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் அதுவும் கிடையாது. பாருங்க பி இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளா உங்களுக்கு அதை பார்த்து என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா ஆன்சர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிளட் ரிலேஷன்ஸ்ல 3 டைப் வந்து பார்த்தோம். சரியா? அதுல முதல் 2 டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடைசி டைப்ங்கிறது ரொம்ப கஷ்டமா கேட்டாங்களா அப்படின்னா அது கேட்பாங்க. இதுல வந்து எங்க தப்பு வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜெண்டரை வந்து தப்பா போடக்கூடாது. ஆல்ரெடி பார்த்ததுதான், நம்மளுக்கு ஜெண்டரை வந்து அச்சீவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து என்ன பண்ணணும், டயக்ராம் போடும் போது போகணும். சரியா? ஸோ வந்து இதோட நம்மளுக்கு பிளட் ரேஸ்ல இருக்க எல்லா சம்ஸும் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு எக்ஸாம் நல்லாவே பார்த்தாச்சு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டு விடுறேன், அதையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இது சால்வ் பண்ணாலே போதும், நம்ம எந்த கொஸ்டின்னாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு இந்த கான்வர்சேஷன் கொஸ்டின்ஸ் வந்து வேற ஏதாவது கிடைச்சதுன்னா கூட சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய எவ்வளோ சம்ஸ் சால்வ் பண்றீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. சரியா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க, அப்பதான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து யாராவது குரூப் 2 மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து
வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து 40 அவுட் ஆஃப் 40 சீரீஸ்ல இன்னொரு கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.